எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு another episode of குஜாலா இருப்பம் சில்லா கதைப்போம். எல்லாருக்கும் முதல்ல எங்களுடைய மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் நல்லா அமையறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அதை பக்காவாக செஞ்சுருங்க. அப்படி பக்காவாக செய்கிறதுக்கு தான் இப்போ ஒரு ஆள் எங்களோட மத்தியில் இருக்கிறார். ஆனால் இந்த முறை வந்து நாங்கள் 2-3 எபிசோட்டுக்கு கதைக்கிற அளவுக்கு நாங்கள் போக மாட்டோம் என்று நம்புவோம். அது போக தான் தெரியும். ஸோ வெல்கம் பேக் பிரபா பாலகிருஷ்ணன் அவர்களே. வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஸோ உங்களுடைய இந்த ஸ்பெஷல் எபிசோட் தான் எங்களுடைய இந்த வருஷத்துக்கான முதலாவது எபிசோடாக அமைஞ்சிருக்குது. அது முதல்ல ஹாப்பி. அண்ட் அவர் பக்காவாக ஏதோ செய்ய போகிறார் என்ற ஒரு சைட்டில் நான் அதை சொன்னேன். அது என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் பிரபா 50. ஸோ பிரபா 50 இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு பின்னால் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் கதைச்சு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். ஸோ முதல்ல வந்து பிரபா 50 அது அந்த நிகழ்வு என்ன மாதிரி இருக்க போகுது, என்ன நிகழ்வு அது, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ பிரபா 50s, பிரபாக்கு 50 வயசு. அதான் முதல் விஷயம். ஸோ 50 வயசு ஒரு பக்கம். இந்த 50 வயசில் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டியாக செய்தால் என்ன, இல்லை அதை எப்படி நான் மெமரபிள் ஆக்கலாமன்றதான் என்னுடைய ஒரு முதல் நோக்கமாக இருந்தது. ஸோ வீட்டில் இதை பற்றி கதைக்க தொடங்கிக்கலையே வந்து என் மகன் முதல் கேட்ட விஷயம், ஸோ அப்பா what are you going to do? I said, it's my birthday, I'm not going to do anything, you're supposed to do something for me. யூஸ்வலி நாங்கள் மட்டும் ஆக்களோட பர்த்டே செய்கிறது, ரைட்? ஸோ என் ஒய்ஃப் வந்து எனக்கு அப்போ சொல்கிறேன் என்றால், ஒரு பலூன் வாங்குறதுனால நான் உங்களை தான் காரோட கேட்கணும். ஸோ எனக்கு சர்ப்ரைஸ் வைக்கிறதுன்றது வந்து நடக்க போகிறது கிடையாது. அண்ட் தென் ஹர் கம்ப்ளைண்ட் வில் பி, எனக்கு வந்து உங்களுக்கு தெரியும் ஃபேமிலி எண்டுவன், அப்புறம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எண்டுவன், அப்புறம் அங்கே பஜன் ஃபேமிலி, மியூசிக் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வெல் விஷர்ஸ், இப்படின்ற ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் போகும். சில நேரத்தில் நான் இந்த லிஸ்ட் ஒன்று மேக் பண்ணிக்கல, இந்த ப்ரோக்ராம் செய்ய போகிறேன்னு எடுத்தோடனே நான் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் பர்சன். ஸோ கேட்டகரைஸ் பண்ணி கொண்டு வரைகளை பார்த்தா சிலர் வந்து எல்லா இடத்துலையும் வரும், ரிப்பீட்டடாக வரும். ஸோ அதுகளை தண்ணி கொண்டு தான். ஸோ அப்போ வைஃப் சொன்னேன்டா, இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு டைப். நான் வந்து ஆக்களோட திரிகிற ஒரு ஆள். அது இந்த ஒரு கலைஞனாக வந்ததுக்கப்புறம் தான் நான் பீப்புள்ஸ் பர்சன்ன்றது நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணது. இன்னொரு 25-30 வருஷத்துக்கு முதல்ல தெரிஞ்சாக்கள் சொல்லினா பிரபான்ற ஒரு ஆள் கதைக்க மாட்டார். ஸோ இப்போ கேட்குறாக்கள் கதைக்காமல் போயிருப்பாருன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அதாவது எங்களை நாங்களே ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கு நான் ஒரு கலைஞனாக வந்ததும் ஒரு காரணம்னு நான் சொல்லுவேன். ஸோ வைஃப் வந்து மெட்ட மாதிரி, அவள் வீட்டை காலம் ஒழுமினாவா, தண்டை வேலையை பார்த்தாவா, என்னைய மாதிரித்தையும் பார்த்தாவா, அப்படி தான் அவளோட மைண்ட் செட். ஸோ அந்த ஆக்களை தேடி போய் ஃபோன் பண்ணிலாம் கதைக்கிறது நடக்காது. ஸோ அப்போ நான் உள்ளுக்குள்ளே யோசிச்சுட்டே இருந்தேன், பிரபா 50ன்றதை நான் எப்படி ஒரு மெமரபிள் ஆக்கலாம் என்றதான் என்னுடைய நோக்கம். ஸோ இருந்து அனலைஸ் பண்ணி பார்த்தா ப்ரொஃபஷனலாக இந்த இண்டஸ்ட்ரிக்கில் வந்து கிட்டத்தட்ட நான் 30 வருஷம் இருந்திருக்கேன். ஸோ வை டோன்ட் ஐ ட்ராவல் மை ஜேர்னி ஆஃப் மியூசிக், எப்படி ஒன்று தோணிச்சுது. ஜேர்னி ஆஃப் மியூசிக்ண்டா என்ன லைவ் ஷோ மட்டுமா, இல்லை வேறு ஏதாவது செய்யணுமாண்டு. ஸோ நானும் நீங்களுமே வந்து சிங்கிள்ஸாக நிறைய பாடல்கள் விட்டுருக்கேன். இல்லை உங்களோட ஆல்பத்தில் நான் பாடியிருப்பேன், இல்லை வேறு ஆக்களோட ஆல்பத்தில் பாடியிருப்பேன். எனக்கண்டு வந்து நான் எனக்காண்டி ஒரு ஷோவோ இல்லாட்டி எனக்காக ஒரு ஆல்பமோ ஒன்று சொல்லி நான் செய்தது கிடையாது. அதான் இந்த பிரபா 50ல் அது ஒரு சிறப்பு அம்சமாக இருக்க போது. தேர் இஸ் லைக் a lot of firsts. இப்போ 50 வயசில் எல்லாம் செய்திருப்பார் என்று தான் நாங்கள் யோசிப்போம். பட் தேர் இஸ் a bunch of firsts that is here. So this is going to be the first event that you are doing for yourself. Myself, yeah. அதாவது பிரபா தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து நான் நெடுகளும் சொல்கிற ஒரு விஷயம்தான், டொரண்டோவின் அன்னை தெரேசா ஆண்டு நானும் ஆக்சுவலி தேவனுக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் தான் உங்களுக்கு அந்த பேரை வச்சோனாங்க. ஏனெண்டா தனக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை கூடி இன்னும் ஒருத்தருக்கு அது கூட உதவும் என்று நினச்சிக்கொண்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை மற்ற கலைஞர்கள் எல்லாம் கொடுக்குறது. இல்லாட்டி தன்னை நெட்ஒர்க்கில் தானே தனக்கு அதை யூஸ் பண்ணாமல் தன்னை நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஆக்களை வந்து இன்னும் ஒரு ஆக்களுக்கு அவையில் உதவி செய்யுமாறு எல்லாம் அந்த வழி அமைச்சு கொடுக்குறது. ஸோ what usually happens, a lot of people don't have that mindset, and what usually happens when you do that is எங்களுக்கு ஒரு தேவை வரைக்கும் நாங்கள் அந்த கான்டாக்ட்ஸை கான்டாக்ட் பண்ணும்போது எங்களுக்கு சில நேரம் அந்த சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை நாங்கள் இழந்துருவோம், because we already called in the favor. So
But he doesn't think like that. It's like, okay, in this moment இந்த பர்சனுக்கு இது கூட உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு he gives away his contact or also his opportunities. And அப்படி பார்க்க இப்போ எவ்வளோ மேடையில் நீங்கள் பாடிருப்பீங்க, எவ்வளோ நீங்கள் சொன்ன மாதிரி மற்றவர்களோட நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் அதை அமைச்சு கொடுத்துருக்குறீங்க, நிறைய கலைஞர்களை வந்து உருவாகிறதுக்கான ஒரு வழியை நீங்கள் அமைச்சு கொடுத்துருக்குறீங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கலைக்காக நீங்கள் அர்ப்பணிச்சிருக்கிறீங்க, செய்திருக்கிறீங்க. ஆனால் this is the first time you're going to have a concert Prabha 50, and obviously we know it's all about Prabha. There's obviously a couple of other people involved, other than but this is entirely all about Prabha. Right. And I'm very happy that you're finally doing that. So இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி எத்தனையோ சிங்கிள்ஸ் நீங்கள் பாடிருப்பீங்க, எத்தனையோ ஆல்பத்தில் எல்லாம் நீங்கள் பாடிருக்கிறீங்க. பட் உங்களுக்குன்ற ஒரு ஆல்பத்தை நீங்கள் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணதில்லை. இப்போ நீங்கள் ஏறத்தாழ ஒரு 30 வருஷத்துக்கு மேலே நீங்கள் இண்டஸ்ட்ரியில் ப்ரொஃபஷனலாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த 30 வருஷத்தில் this is first that's going to come in this through this event. அதாவது உங்களுடைய முதலாவது ஆல்பத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிறீங்க, ரைட்? காம்பலேஷன் ஆஃப் ஹிஸ் காம்போசிஷன்ஸ். அதுலேயும் இப்போ நாங்கள் செய்த பாட்டுகளே நாங்கள் ரிலீஸ் பண்ண எக்கச்சக்கமாக வச்சுருக்கிறோம். அண்ட் ஜஸ்ட் ஆன் அ சைட் நோட், லைக் யூ மை நாட் ஈவன் நோ திஸ். ஸோ 2013 we did a show called Tunes of Passion. It was the first one. And அதில் வந்து 15 சிங்கர்ஸ், லைக் அந்த டைம் டாப்பில் இருக்கக்கூடிய கனடா டொரண்டோவில் பாடிக்கொண்டிருந்த சிங்கர்ஸை வந்து நாங்கள் சூஸ் பண்ணி, I was pretty fresh yet. I was traveling back and forth, so I didn't know everyone. So Prabha obviously had a full list அப்பவே, obviously யார் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ அதில் 15 people we chose and we did an album. But initially அந்த ப்ராஜெக்ட் அப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லி சொன்னால், let's work on an album. So this is 12 years ago, okay, 2013. So நான் அந்த work start பண்ணேன் 2012 actually. Right. So அந்த டைம் வந்து நாங்கள் காய்ச்சது, okay, let's do an album, because we did our first song together in 2011. 11, yeah. Right? So yeah, pretty much 14 years ago. Prabha 15 Prabha 14 தான் நடந்திருக்கணும். அப்பே நடந்திருக்கணும். அப்போ என்ன, யா, ஸோ அந்த ஷோ அதை வந்து நாங்கள் மாற்றி, ஓகே, நாங்கள் பிரபாக்கு தனியாக நாங்கள் செய்யாமல், இது நான் சொல்லலை, he said it himself, why don't we just compile like all the best singers or the top singers in our community and do an album together. So that's how the Tunes of Passion அது ஆக்சுவலாக உண்மையான நோக்கம் என்னென்னா, இப்போ நாங்கள் எல்லாருமே இங்கே நிறைய பேர் மேடை பாடகர்களாக நிறைய பேர் இருக்கிறோம். அந்த காலகட்டம், அதாவது நான் சொல்கிறது 2011 வந்து பெருசாக கனடிய கலைஞர்களை வந்து வெளியில் பெருசாக எல்லாருக்கும் தெரியாது. அதே நேரம் நாங்கள் பாடுற பாடல்கள் எல்லாமே சினிமா சார்ந்த பாடல்கள் தான். ஸோ இங்கே அந்த நேரம் ப்ரொடியூசர்ஸ் இருந்தாலும் ஃபுல் டைமாக ப்ரொடியூசர்ஸ் இருந்தது கிடையாது. அப்போ ஸ்டீவன் ரால் இங்கே வரைக்குள்ள வந்து எங்களுக்கு அது ஒரு I looked at it as it's a gift for us. ஸோ அப்போ ஸ்டீவ் நானும் ஒர்க் பண்ணுறேன்னு கதைச்சி ஒரு பாட்டெல்லாம் தண்ணி கொண்டு கேட்கலாம். நான் இப்படி யோசனை, ஓகே, நாங்கள் எங்களோட ஆர்டிஸ்ட் ஒன்று போட்டால் எங்களுக்கு ஒன்று தான் இருக்கும், அதை எங்களோட ஒரு நிகழ்வாக கூட நடத்தலாம்ன்றதான் எங்களுடைய நோக்கம். Because that was one of obviously a lot of people have done it at that time, but that was one of the first events where entirely எங்கட ஆர்டிஸ்ட் மட்டும் பங்கேற்றினது. And we had a full house. We actually had to even send people back because it was so packed that we couldn't let people enter anymore. So we had to actually like send people back in the security show வந்துருமென்னு சொல்லி, and the venue ஆக்களே சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே நாங்கள் ஒரு ஆளை கூடி ஆளா பண்ணல, you have to send them back ன்னு சொல்லி. ஸோ அந்த டைமில் obviously எங்கட உள்ளூர் கலைஞர்களை மட்டும் உபயோகிச்சு நிகழ்ச்சியில் செய்தவேல். பட் இது வந்து எங்கட கலைஞர்கள் மட்டும் ஒரு ஆல்பத்தை செய்து அதை ஒரு கான்செர்ட் மூலமாக ஷோகேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணது was one of a kind at that time. And yeah, so அப்போ நான் முன் வச்ச கம்ப்ளைண்ட் அதான் அந்த டைம். when I was moving, I was like, Europe everybody is doing their own songs, we're doing so much, but இங்கே தான் one of the largest Tamil communities outside back home. So ஆனால் இங்கே வந்து எல்லாரும் சினிமா பாட்டிலே நீங்கள் நிற்கிறீங்க, ஒருத்தரும் பாட்டு சொந்த பாட்டுகள் செய்கிறீங்க இல்லையா என்ற காய்ச்ச இடத்துல தான் நாங்கள் இந்த ஐடியா போட்டு செய்தாங்க. So the funny part and also same time the sad part is it took us now 12 years from that time to decide, okay, நாங்கள் 12-13 வருஷம் முதல் கதைச்ச விஷயத்தை இப்போ ஃபைனலி நாங்கள் செய்வோம் என்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு இப்போ தான் வந்திருக்கோம். That's the second first. So his first official album is going to come out on that day as well. சரி, அதில் உண்மையான விஷயம் என்னென்னா, நேரம்ன்றது வந்து நாங்கள் நினைக்காத அளவுக்கு வேகமாக ஓடிட்டுருக்குன்றதான் அது உண்மை. இப்போ நாங்கள் அதை செய்வோம்னு நாங்கள் ப்ரொகாஸ்டினேட் பண்ணேன்னு நான் சொல்ல மாட்டேன். I'm busy with few other things, he's busy with his own things. ஸோ நடுவில் சிங்கிள்ஸ் அப்படி இப்படி என்ன செய்தோம், நாங்கள் இதுக்குள்ள கவர் செய்கிறோம், லைவ் ஷோஸ், ஃபேமிலி, ஒர்க், எவ்ரி திங்.
அதுக்குள்ள இந்த 12 வருஷம் எப்படி போனன்றது வந்து ஆனஸ்ட்டாக திரும்பி பார்த்தா வந்து அட இவ்வளோ நாள் போயிட்டுதா அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயும் நாங்கள் so many projects other projects செய்திருக்கிறோம் அதுக்குள்ள, ரைட்? ஸோ that was satisfying, but finally உங்களுக்கு கொண்டு செய்கிறோம்ன்றது அது எனக்கு குறிப்பாக சந்தோஷம். நான் தான் கேட்கணும்னு நினைச்சேன், லைக் you think this was the right time to do it or அல்லது செய்யணும்ன்ற கட்டாயமா அல்லது இல்லை அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ். இப்போ வந்து நான் இப்போ கிட்டத்தட்ட 30 வருஷம்னு சொன்னேன் இந்த ஃபீல்டில். ஸோ இந்த ஃபீல்டில் நான் வர்றதுக்கு எவ்வளோ பேர் காரணம். என்னுடைய ஃபேமிலி, தென் அங்கால டீச்சர்ஸ், என்ன ப்ரொடியூசர்ஸ்ன்னு நான் சொல்கிறது வந்து இங்கே மாதிரி இல்லை. அங்கே வந்து இலங்கையில் வந்து ரூபவாயினி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், அருந்ததி ஸ்ரீரங்கநாதன், செல்வராஜா மாஸ்டர் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருந்த வந்து இவையெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ஆசானாக இருந்து, பாயாசுடைய அப்பா ஜவாஹர் மாஸ்டர் இவையெல்லாம் வந்து ஆசானாக இருந்து, நான் வந்து ஒரு 16-17 வயசு இருக்கிற காலகட்டங்களில் வந்து இவியல் பாடுவினம் என்று சொல்லி எங்களை கொண்டு போய் பாட வைத்த காலம். நான் சொல்கிற காலகட்டங்களில் ஒன் ஸ்டெப் ரெக்கார்டிங், நீங்கள் நடுவில் நிப்பாட்டி எல்லாம் மாதிரி ரெக்கார்ட் பண்ணுங்க. ஸோ எங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து பாட வைக்கிறதுன்றது இப்போ எங்களை மெருகேற்றி கொண்டு வந்தது வந்து தான் நாங்கள் இப்போ இப்படி ஒரு நிலையம். இப்போ திரும்பி பார்த்தா வந்து எங்களை இப்படி உருவாக்கின ஆக்களால் தான் நாங்கள் இன்றைக்கி நிற்கிறோம். 30 வருஷம் ஒரு ஃபீல்டில் நான் நின்றுக்கிறேன்றது எனக்கு சந்தோஷமான விஷயம். இப்போ திரும்பி பார்த்தா எனக்கு சொல்கிறதுக்கு விஷயம் இருக்குது. இதை இப்போ 10 வருஷத்துக்கு முதல்ல சொல்கிறதுக்கும் இப்போக்கும் வித்தியாசம். 30 வருஷம் பின்னுக்கு பார்த்தீங்களா நான் கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் 60-70 ஒரிஜினல் பாடல்கள் பாடியிருக்கின்றேன். ஆனால் இப்போ ஒரு 20-15 வருஷத்துக்குள்ள தான் வெளியில் ஆக்களுக்கு தெரியுமேன்னு சொன்னால், முந்தி பாடின பாடல்கள்லாம் ஒன்றில் ஒரு வானொலியில் வரும், இல்லை ஒரு இசைத்தட்டில் வந்திருக்கும். அந்த இசைத்தட்டு எங்களோட கைக்கே செலவில் கிடைக்காது. இப்போ வந்து ஆன்லைன் மீடியா இப்படி வந்தபடியால் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், ரேடியோஸ் ப்ளே பண்ணுது. இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நானும் ஸ்டீவும் ஒர்க் பண்ண தொடங்குற காலகட்டங்களில் வானொலிகள் எங்களோட பாடல்களை ப்ளே பண்ணாலும் மோஸ்ட்லி எப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு பாடல்கள்ன்ற ஒரு நேரத்தில் மட்டும்தான் வரும், மற்றபடி வராது. பட் அந்த இது வந்து மாறி இப்போ வந்து அந்த சினிமா பாடல் கூட சேர்ந்து எங்களோட பாடல்கள் போகிற அளவுக்கு எங்களோட தரமும் உயர்ந்திருக்கு, அதுக்கான ஆதரவும் கிடைக்க தொடங்கியிருக்கின்றது. அங்கீகாரம். அதுக்கு நான் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்கிறேன்டா வானொலிகள், அந்த வானொலியில் ஒர்க் பண்ணுன்ற ஆர்ஜிஸ். ஒரு பாடல் வந்தால் நாங்கள் அதை கொடுத்தாலும் அதை தங்களோட நிகழ்ச்சியில் வந்து அவைகளை இருந்து போடணும், அதை இன்டர்வியூ பண்ணி போடணும். அப்போ தான் ஒரு 100-1000 ஒரு கொஞ்சம் பேர் போகும். ஸோ அந்த ரீச்சை வந்து நாங்கள் தேடுறதுக்கு நிச்சயமாக நானும் ஸ்டீவும் அதுக்கு நிறைய வேலை செஞ்சோம். நாங்கள் இருந்து ஒரு பாடல் வர்றதுக்கு முதல்ல அதுக்கான பிளானிங், இல்லை யார் பாடினது, என்ன பாடினது, எங்கே பாடினது, இவ்வளோ டீட்டெயிலும் எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு 1000 பேருக்காவது நான் அனுப்பியிருப்பேன். நான் சொல்கிறது மீடியா சார்ந்து, கனடா தவிர்ந்து. அதில் எத்தனை பேர் ப்ளே பண்ணி நான் பண்ணலன்னு நான் ஒரு நாளும் கவலைப்பட்டது கிடையாது. நான் செய்கிறது நான் செய்கிறேன். உங்களோட பாட்டை நீங்கள் செய்துட்டீங்க, ஓகே. எங்களோட கடமையை செய்யாச்சு, அது அடுத்த வேலை எப்படி கொண்டு போகணும்ன்றது அவங்க கையில். எக்ஸாக்ட்லி. ஸோ அது வளர்ந்துருக்கு என்ன கேட்டால். இப்போ வந்து நேற்று ஒரு வானொலியில் நான் இன்டர்வியூ கொடுக்கும்போது அவர் சொன்னார், நான் கனடா வந்த காலகட்டம் அவர் சொல்கிறார், இன்னும் 2004 அந்த டைமுக்குள்ள வந்து ஃபீமேல் சிங்கர்ஸ்ன்றது வந்து பெருசாக இங்கே இல்லை, கணக்கு பேர் இல்லை, ஒரு 4-5 பேர் சொல்லலாம். பட் இப்போவுமே நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஃபீமேல் சிங்கர்ஸ் இருக்கணும், நல்லா பாடக்கூடிய பாடல், சும்மா பாடுறேன்னு சொல்லல, நல்லா பாடக்கூடிய பாடல். ஸோ இதுக்கு வந்து ஒரு விதத்தில் நானும் ஒரு காரணம் நான் பெருமையாக சொல்லலாம் என்ற நிகழ்வுகளில் காம்படிஷன்ஸில் வந்து கொண்டு வந்தது. வேறு நிகழ்வுகளில் ஆக்கள் கேட்கும்போது அவர்களை கனெக்ட் பண்ணி விடுறது. ஸ்டீவ் மாதிரி ஆக்கள் ரெக்கார்டிங் கேட்கல, இவரை போடுங்க, வேலை போடுறேன்னு சும்மா ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அவர்கள் என்ன பாடுவார்கள் என்னன்றதை வந்து அவைகளுக்கு அதை கொடுத்து ஒரு ஆடிஷன் வச்சு தான் எடுக்கணும், எல்லாரும் எடுக்காமல் இல்லை. பட் அட்லீஸ்ட் ஒரு ஆள் சொல்கிறோம் இல்லை அந்த இடத்துல இருந்து. ஸோ அந்த ஒரு காரணியாக நான் இருந்திருக்கிறேன்ன்றது வந்து சந்தோஷமாக. ஏன்னா நாங்கள் பாடத் தொடங்கிய காலகட்டங்களில் எங்கேயாவது ஒரு காம்படிஷனில் பாடணும், அதை யாராவது ஒரு ஆள் பார்க்கணும். கிட்டத்தட்ட அந்த NBA அந்த சாக்கர் செலெக்ஷன்ஸ் அதே தான். ஸோ நான் வந்து யூகேல இருக்கிற காலகட்டத்தில் வந்து நான் வந்து அப்போ முதல்லையே நான் இலங்கை வானிலையில் வந்து நான் ஆடிஷன் ஆர்டிஸ்ட். ஸோ இப்போ கூட நாங்கள் அங்கே போய் பாடினால் எங்களுக்கு ஒரு பேமெண்ட் இருக்கும் கட்டாயம். A கிரேட் ஆர்டிஸ்ட்டாக வந்து அந்த ஹோல்
ஸ்ரீலங்கா முழுக்க நடந்த ஒரு ஆடிஷன் மூலமாக எடுக்கப்பட்ட ஆட்கள் இல்லை. ஸோ அது இருந்தாலும் நாங்கள் லண்டனுக்கு வரைக்கில் வந்து நீங்கள் யாருன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. அதுக்கு என்னுடைய அக்கா என்னுடைய நண்பர்களுக்கு நான் நன்றி சொல்ல. என்ன நான் வந்த ஒரு கிலோ மேலே ஒரு காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி ஒரு 4-5 காம்படிஷன் பாடைக்கில் செகண்டாக வருவோம், தேர்டாக வருவோம். அப்படி வரைக்கில் யாரோ ஒரு ஆள் பார்த்துட்டு தான் நீங்கள் இந்த பாட்டு நல்லா பாடுறீங்க, எங்களோட பேண்டில் வந்து பாடுங்கொண்டு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பாரு. அந்த சந்தர்ப்பத்தை வச்சு வளர்ந்து 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 வந்து தான் இப்போது இதில் ஒரு இடத்துல இருக்கிறோம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து நீங்கள் யூடியூப்பில் பாடி போடுறீங்களா, எங்கே ஒரு இடத்துல போட்டு யாரோ ஒருத்தன் பார்த்துட்டு கேட்பாங்க. நாங்கள் தொடங்கின காலகட்டங்களில் வந்து நாங்கள் வந்த பாதை எங்களுக்கு தெரியுமன்றபடியாக நான் எங்கெல்லாம் சந்தர்ப்பம் இருந்ததோ அது நினைவுகள் எடுத்தான, சாசனாட தமிழ் மிரர் எடுத்தான, டிவிஏ காம்படிஷன், டிஇடி, தமிழ் 1, எனிதிங், எல்லா காம்படிஷன்லேயும் நாங்கள் வாலண்டியராக போய் நாங்கள் இதுக்கு உங்களுக்கு உதவி செய்கிறோம் என்று சொல்லி அவையல் ப்ரொடக்ஷனை செய்தாலும் அந்த ஆக்களை ஐடென்டிஃபை பண்ணுறது, ஆடிஷன் பண்ணுறது, என்னென்ன ரூல்ஸ் போடுறது, இதெல்லாம் பின்னாலேருந்து அந்த 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 ஃபுல் ஷோவையும் ரன் பண்ணி கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு. ஒன்லி என்னுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் இது மூலமாக என்ன போல் இன்னொரு 100 பேர் வருவாங்க. அண்ட் ப்ரௌடாக இப்போ சொல்லலாம் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது கனடாவை பொறுத்தவரை. அதுதான் என்னுடைய சந்தோஷம். ஏன்னா என்னுடைய குரு எனக்கு இது சொன்னார். நான் 2007 வந்து கார்த்திக் ராமலிங்கத்திட்ட வந்து மியூசிக்கை முறைப்படி கற்றுக்கொள்ளணும்னு தொடங்கினான். அப்போ எங்கள் எல்லாருக்கும் கனவு வந்து இந்தியாவில் போய் படத்தில் ஒன்றில் பாடுறதான் எல்லாருடைய கனவு. அதான் அல்டிமேட் கோலாக நினைக்கிறேன். அல்டிமேட் கோலாக தான். அப்போ என்னட்ட கார்த்திக் கேட்ட முதல் விஷயம் வந்து, பிரபா நீங்கள் பாடுறீங்க, நீங்கள் ஒரு பாடகர், ஏன் கனடாவில் வந்து உங்களுக்கான ஒரு துறை இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதே மாதிரி அங்கே இருக்கிற மாதிரி இங்கே மக்கள் இருக்கிறீங்க. இங்கே கிட்டத்தட்ட இப்போ நினைக்கணும் ஒரு 500,000 இருப்பி நம்ம நினைக்கிறேன் கனடாவை பொறுத்தவரை. ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு 200,000 300,000 இருக்குன்னா இந்த 300,000 பீப்புளும் போய் நீங்கள் படம் பார்க்குறீங்க தானே, பாட்டு கேட்குறோம் தானே. அப்பயே நீங்கள் சரியான ஒன்றை தயாரித்து விட்டு நீங்கள் அதை ஆக்களை சேர வைக்கல என்ற ஒரு கேள்வி என்ன கேட்டவர். இதுக்கு நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியை நீங்கள் உருவாக்கலாம் இங்கே. நான் அது ஒரு மந்திரமாக எடுத்துக்கொண்டேன். சரி, என்னுடைய குரு சொல்கிறார், நான் இதை செய்து பார்ப்போம் என்று என்னால் முடிஞ்சதோ இல்லை எனக்கு தெரிஞ்சதோ நான் செய்ய தொடங்கினான். இப்போ திரும்பி பார்க்கும்போது நாங்கள் ஏதோ பண்ணியிருக்கிறோம் என்ற ஒரு இந்த 50 வந்து எனக்கு திரும்பி பார்க்கல, எனக்கு சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. பெர்ஃபெக்ட் டைமிங். சரி, இப்போ பிரபா 50 ஏன் செய்ய போகிறீங்க, அதுக்கு பின்னால் என்ன இருக்குன்றதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஒரு வசனத்தில் செய்ய முடியாதுன்றது வந்து இப்போ தெளிவாக ஆகிடுது. ஆனால் இதை விட இன்னும் அதை விரிவாக சொல்லலாம். பட் ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் நவ் அ குட் ஐடியா. ஸோ பிரபா 30 செஞ்சுருக்கலாம், பிரபா 40 செஞ்சுருக்கலாம். ஆனால் பிரபா 50க்கான காரணம் என்னென்னா, பிகாஸ் தேர்ஸ் அ ஃபுல் ஸ்டோரி டு டாக் அபவுட். அது இப்போ சீசனாக ரிலீஸ் பண்ணலாம், ரைட்? இப்போ மேபி 30 செஞ்சுருந்தா ஒரு 1-2 எபிசோடோட முடிஞ்சிருக்கு. இது இப்போ ஒரு ஃபுல் சீசன் 2-3 சீசனாகவே இதை கொண்டு போகலாம். ஸோ அவ்வளோத்துக்கு யூ டிட் a lot in the industry, you sacrificed a lot, you paved the path as I already mentioned. But again, another good thing where you prove that you are Prabha, right? And for me, when I say Prabha, again, I have to mention this, is Mother Teresa, Toronto's Mother Teresa. So, Prabha 50 செய்யும்போது நீங்கள் அதை ஓகே ஒரு பர்த்டே பார்ட்டியாக செஞ்சால் கெஸ்ட்டை கூப்பிட்டா அவள் வந்து சாப்பிட்டு ஒரு டான்ஸ் ஆடி ஒரு படத்தை எடுத்துகிட்டு ஒரு கிஃப்ட்டை தந்துட்டு போயிடுவீங்க. அது இல்லை எனி டைம் அதை செய்யலாம். ஸோ ஆனால் இந்த 50 வந்து என்னென்ன கொண்டாடலாம்னா, உங்களுடைய இந்த 30 வருஷ ப்ரொஃபஷ்னல் கலப்பாதையை வந்து நீங்கள் செரிஷ் பண்ணுற மாதிரி இந்த நிகழ்ச்சி அமைய போகுது. அதே நேரம் உங்களுடைய 50வது அகவையும் நீங்கள் கால் எடுத்து வைக்க போகிறீங்க, அதையும் கொண்டாடுற மாதிரி இது அமைய போகுது த்ரூ அ லைவ் கான்சர்ட் அண்ட் ஆல்பம் லான்ச். அது மட்டும் காணாதுண்டு, திஸ் இஸ் வேர் the Prabha we know is coming out. You wanted to give back to the community. இதில் வந்து என்னென்னு சொல்கிறது, the profits that you can make through this event, அதை வந்து நீங்கள் ஓகே இவ்வளோ நாளும் நான் செய்த விஷயங்களுக்கு அதை எனக்காக நான் வச்சிருக்கலாம் என்று நீங்கள் நினைக்காம, அப்படி நிறைய பேர் ஒரு 90% ஆக்கள் அப்படித்தான் கூடுதலாக நிரப்பினோம். ஸோ அப்படி நினைக்காம நீங்கள் இதில் கூடி நான் என்ன நல்லது செய்யலாம்னு நீங்கள் யோசிச்சுருக்கிறீங்க. ஸோ இதில் 2 முக்கியமான விடயங்களுக்காக நீங்கள் இதில் சேரக்கூடிய பணத்தை வந்து நீங்கள் கொடுக்குறதுக்கு இருக்கிறீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ
அகெயின் ஐ பிலீவ் இன் கிவிங் பேக். அது என்னவாக இருந்தாலும் இப்போ ஒரு நான் என்னுடைய மகனுக்கு நடுவில் சொல்கிறது என்னென்னா, ஒரு விதையை போட்டால் அது மரமாக வளர்ந்து அது பழத்தையோ இல்லாட்டி காய்களையோ எண்ணத்தை தர்றதுனாலும் அதுக்கு நாள் எடுக்கும். சில நேரங்களில் அதோட பலன் வந்து எனக்கு கிடைக்காமல் இருக்கலாம். பட் எனக்கு பிறகு வரப்போகிற சந்ததிக்கோ இல்லாட்டி எனக்கு பிறகு வரப்போகிறவர்களுக்கு பிரயோசனமாக இருக்குமன்றது தான் என்னுடைய முழு நோக்கம் எந்த விஷயத்துல. ஸோ இதில் வந்து இப்போ நாங்கள் ஒரு லெவலுக்கு வளர்ந்துருக்கோம். 30 வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்திருக்கிறேன்னுடா ஏதோ சஸ்டெயின் பண்ணப்பட்டிருக்கேன், ஏதோ நான் செய்கிறது சரியாக இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை என்ன போல் வர நினைப்பவர்களை நாங்கள் இங்கே தூக்கி விடலாம். ஸோ அதுக்கான வழியை காட்டுறது. அதான் அப்படித்தான் நான் சில விஷயம் செய்ய தொடங்கினது. இந்த ஆர்டிஸ்டோட கதைக்கிறதோ இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து எனக்கு வந்ததுக்கு காரணம் வந்து நான் லைஃப்பில் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், பிகாஸ் ஐ எம் மோர் ஆஃப் அ ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஸோ ஐ பிலீவ் இன் எனர்ஜி. ஒரு ஆளை நாங்கள் சந்திக்கிறதோ ஒரு ஆளோட கதைக்கிறதோ எங்களுக்கு கிடைக்கப்படுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து தேர் ஷுட் பி அ ரீசன். வாட் யூ டேக் அவுட் ஆஃப் தட் இஸ் அப் டு யூ. அது எப்படியும் போகலாம், நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். பட் அதை வச்சு நாங்கள் என்ன செய்கிறோம் அடுத்த ஸ்டெப்பு கண்டு. ஸோ இந்த இசை என்ற விஷயம் மூலமாக எனக்கு தெரிஞ்சது அதான். ஸோ அதை வச்சு நான் என்ன செய்யலாம்னு தான் யோசித்தது. நான் ஏற்கனவே நிறைய ஃபண்ட் ரைசிங் இவெண்ட்ஸில் வந்து பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், பாடியிருக்கேன். 24 hours 48 hours நான் ஸ்டாப் இப்படின்ட்டு கனடாவில் இருக்கின்ற நிறைய ஹாஸ்பிட்டல்ஸுக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். பிரின்சஸ் மார்கரெட் அகெயின் ஆல்ரெடி ஐ ஹவ் டன் தட் ஒன். தென் மார்க்கம் ஸ்டோவெல், ஏஜாக்ஸ் ஹாஸ்பிட்டல், இங்கே ரூஜ் வேலி ஹாஸ்பிட்டல், இப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் வந்து வேறு அமைப்புகளோட பாரதியார்ஸ் டிவிகளோட சேர்ந்து செய்திருக்கிறேன் நான். ஸோ அது செய்யக்குள்ள கூட எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன, ஓகே எனக்கு தெரிஞ்சது நான் ஏதோ ஒரு மூலமாக ஒரு சின்ன ஒரு துளியாக நாங்கள் இருக்கின்றோமான்றதான் அந்த நோக்கம். பட் இந்த நிகழ்வில் வந்து நாங்கள் கொடுக்குறது வந்து 2 விஷயம். ஒன்று வந்து அகெயின் கேன்சர் ஃபவுண்டேஷன். தேர் இஸ் அ ரீசன் ஃபார் இட். பர்சனல் ரீசன் என்று பார்த்தால் என்னுடைய அப்பா நான் வந்து இழந்தது வந்து கேன்சர் மூலமாக தான். அதனால் எனக்கு வெரி க்ளோஸான ஆக்கள் பேர் சொல்கிறேன்டா. ஒன்று தாரணி அக்கா, உஷா அக்கான்னு சொல்லி வெரி க்ளோஸ் ஃபேமிலி பீப்புள். இது எல்லாரும் வந்து திடீரென்று கேன்சர் மூலமாக இறந்தவர்கள். ஸோ அது வந்து ஆழமாக தாக்கின ஒரு விஷயம். Shoot. That's okay. Take a moment. It's a very emotional thing for sure. இந்த க்ளோஸான ஆக்களை வந்து நாங்கள் இழக்கிறது வந்து ஜீரணிக்க முடியாத ஒரு பெயின். அதுவும் குறிப்பாக நீங்கள் உங்களுடைய அப்பாவை வந்து கேன்சர் மூலமாக நீங்கள் இழந்திருக்கிறீங்க. அந்த புற்றுநோய்ன்றது வந்து நாங்கள் தவிர்க்க முடியாத, அதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாத ஒரு கொடூரமான ஒரு வருத்தம். ஸோ அதுலேருந்து தப்புறதை வந்து கொஞ்சம் பேர் தான். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி யூ ஹவ் லாஸ்ட் quite a bit of people to cancer, and so that is definitely a noble cause. And அதுக்கு வந்து அந்த ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் ஒரு நல்லது செய்யணும், அதுக்கு ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுக்கணும்ன்றது வந்து obviously is very noble and very generous to think like that, because it can definitely help in the future for other people who have cancer to get cured or get the right therapy opportunities and stuff. And yeah, so அதுக்கு வந்து நீங்கள் பிரின்சஸ் மார்கரெட் கேன்சர் ஃபவுண்டேஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க. அதுக்கு வந்து நீங்கள் கிஃப்ட் பேக் பண்ணணும்னு சொல்லி. அண்ட் யா சரி, ரேஷியோன்னு பார்த்தா முந்தி நாங்கள் படங்களில் தான் பார்க்குறது கேன்சர் இறந்துட்டுனமா வந்து. தென் ஒரு காலகட்டத்தில் நான் ஐ மைட் பி ராங், பட் ஒரு காலகட்டத்தில் கேன்சருக்கு மருந்து பிடிச்சிட்டா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஏன்னா கனாலமாக இல்லாமல் இருந்தது. டக்குண்டு ஒரு 5-6 years பின்னால் போனீங்கன்னா ஒரு ஸ்பைக் இருக்குது. இதில் 10ல் ஒரு ஆளுன்ற வந்து நான் அங்கேயோ வாசிச்சேன். நான் கிட்டடியில் 5ல் ஒரு ஆளுக்கு இருக்குமா காலத்தில் அப்படி ரைட்.
அப்படின்ற தண்டைக்கில் பார்த்தேன். அப்போ இதுக்கு மருந்தே இல்லையா, மற்ற இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் கூட நான் பார்த்துருக்கேன். ஆக்கள் செய்யக்கில் அந்த கீமோ இதெல்லாம் வந்து சரியான உருக்கினுமால ஒரு மாதிரி தலைமையில் கொட்டுறது மட்டுமில்லை, உடம்பு உள்ளுக்குள்ளே உருக்குறது. இந்த பெயினை வந்து நான் பார்த்துருக்கேன். ரைட். இப்போ எங்களோட அப்பாவை எடுத்தீங்கன்னால் நான் டாக்டர்கிட்ட கொண்டு போனது வேறொரு காரணத்துக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அது. ஆனால் அது கொண்டு போய் இதண்டேக்கில் வந்து டாக்டர் இன்னொரு விஷயம் என்று சொல்லிட்டு தான் எனக்கு இந்த விஷயத்த சொன்னது, லங் கேன்சர்ன்ற விஷயம். பட் 3 மாதம் எனக்கு கொடுத்த டைம். ஆனால் நாங்கள் காய்ச்சி கொண்டு இருக்கீங்களே 3 மாதம் 3 கிழமை வந்துச்சுன்னா, இந்த 3 மணித்தியாலம் வந்துச்சுன்னா happened rapidly. Rapidly, like I saw him just going. Yeah. It is tough. It's really tough, and I know இது வந்து வேற ஒரு topic. We can talk more deeper into that. So, as you can see, this it's been few years since you lost your dad, but it's obviously the pain will never go away. We can always mask it, but it will never go away. But Appa's watching you. He knows what you're doing. And I think for Prabha, especially now, the pain is he's doing something or a big event. Prabha 50 is a big and memorable event. And Appa is unfortunately not going to be here to witness that. So I feel that pain. Anyways, so that's that. Yeah. Now, the second topic is Tamil Community Center. Yeah. I think ஒரு தமிழ் ஆக்களாக நாங்கள் எடுத்தோம்னா, தமிழ்னா எடுத்தால் வந்து எங்களுக்கு வந்து சில கடமைகள் இருக்கின்றது. நாங்கள் வந்து ஒரு நாட்டை விட்டு இந்த நாட்டுக்கு வந்து அகதிகளாக வந்து எங்களுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பண்ணி எங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ நான் வந்து யாழ்ப்பாணத்தில் பிறந்து கொழம்புல வளர்ந்து லண்டனில் படித்து கனடாவில் இருக்கேன். ஸோ ஒரு ப்ராப்பர் நாடோடியான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்துருக்கோம். ஸோ கனடான்ற ஒரு நாடு, இப்போ நான் நிறைய பேர் கேட்பினா உங்களுக்கு லண்டன் பிடிக்குமா கனடா பிடிக்குமான்னு நிறைய பேர் கேட்குறாக்கள் இருக்கணும். ஸோ கனடாவுக்கு வர்றதுக்கு முதல்ல லண்டன் வந்து ஒரு பேச்சுலராக படிக்கிறதுக்கு போன காலகட்டம். ஸோ எங்களோட முழு நோக்கம் வந்து படித்து முடிக்கிறதா தான் இருக்கும். ஸோ ஐ always tell people it's good for people who are single. லண்டனை இப்போ கனடான்னு வந்ததுக்கப்புறம் நான் அது சொன்ன எல்லாமே இருக்குது. நீங்கள் அதாவது ஊரை மிஸ் பண்ணாத மாதிரி இருக்கிறதுக்கு உங்களுக்கு சொந்தங்கள் இருக்குது, உங்களுக்கு தேவையான கோயில் இருக்குது, கடைகள் இருக்குது, சாப்பாடு இருக்குது, எங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ஸோ அண்ட் தென் மோர் தேன் எனிதிங் ஃப்ரீடம் ஆஃப் லைஃப். இந்த நாடு அதை கொடுத்துருக்கு எல்லாருக்கும், நிறைய பேருக்கு. ஸோ இப்படி இருக்கைகளை வந்து எங்களுக்காக குட்டி குட்டியாக அந்த குருவி சேர்க்குற மாதிரி வந்த விஷயங்கள் தான் இதெல்லாம். கடைகள், நீங்கள் கோயில் எடுத்தானே எல்லாமே உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தான் எங்களால். ஆனால் இத்தனை வருஷத்தில் எங்களுக்கு இல்லாத முக்கியமான விஷயம் வந்து எங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி சென்டர். இப்போ இங்கே நடக்கிற முக்காசி நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா இது சைனீஸ் கல்ச்சரல் இல்லை ஆர்மீனியன், இப்படி வேறு மொழி சார்ந்த கம்யூனிட்டி மூலமாக இருக்கிறார்கள் சென்டரில் தான் நாங்கள் போய் செய்கிறோம். அவர்களும் எங்களை போல் வேறு நாடுகள்லேருந்து இங்கே வந்தவர்கள் தான், அவர்களுக்கண்டு உருவாக்கப்பட்ட விஷயங்கள். ஸோ இப்படி ஒரு விஷயத்தை வந்து ஒரு அமைப்பாக வந்து கொஞ்சம் பேர் சேர்ந்து செய்யக்குள்ள வந்து அதில் ஒரு அங்கமாக நாங்கள் இருக்கணுமன்றது எனக்கு தோணிச்சு. ஸோ நான் பார்த்தேன், ஓகே why don't I do for that அண்டு. ஸோ தட் இஸ் ஸோ இந்த 2 விஷயம் வந்து என்னோட சார்ந்தவர்கள் சிலர் ஏன் நீங்கள் இதை பேக் ஹோமுக்கு செய்யக்கூடாது ஊரில் இருக்கிறாக்களை கண்டு, விச் ஐம் ஆல்ரெடி டூயிங் இட். நான் எங்களோட ஆல் ஸ்கூல் மூலமாக செய்கிறோம், இது மூலமாக செய்தோன்றிருக்கோம். பட் இது வந்து நாங்கள் இருக்கிற நாட்டில் சில விஷயம் தேவைப்படுது. அண்ட் தென் எங்களுடைய மக்களுக்காக, தாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நாங்கள் தொடர்ந்துமே எல்லாரும் செய்தோன்னு தான் இருக்கிறோம். பட் நாங்கள் இருக்கின்ற புலம்பெயர்ந்து இருக்கின்ற நாட்டிலையும் வந்து எங்களுக்கண்டு சில விஷயங்களை நாங்கள் அமைச்சுக்கொள்ளோம். ஸோ அதில் வந்து இது வரைக்கும் நாங்கள் இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டர்ன்ற விஷயத்தில் வந்து நாங்கள் கோட்டை விட்டு கொண்டு தான் இருந்தாங்க. அதை பற்றி கோட்டை விட்டதுன்னு சொல்ல முடியாது, அதை பற்றி நாங்கள் யோசிக்கவில்லை, யாருமே யோசிக்கணும் இப்படி எங்களுக்கு தேவையுண்டு. இப்போ சைனீஸ் கல்ச்சரில் இந்த நிகழ்ச்சி நடக்குது, இப்போ ஒரு 2 கிழமை கழிச்சா இந்த நிகழ்ச்சியும் சைனீஸ் கல்ச்சரில் நடக்குது. அண்டு நாங்கள்
அதை சொல்லும்போது அப்போ கூட நாங்கள் யோசிக்கல இது தமிழ் கம்யூனிட்டி சென்டரில் நடக்குதுன்னு சொன்னால் அவ்வளோ நல்லா இருக்கும்னு நாங்கள் ஒருத்தருமே யோசிக்கல. என்ன இப்போ ஒரு கொஞ்சம் பேர் நல்ல உள்ளங்கள் சேர்ந்து இப்படி ஒன்று நாங்கள் உருவாக்கணும் கொண்டு அந்த விஷயத்தில் இறங்கின உடனே தான் எங்களுக்கே தோணுச்சு இப்போ இவ்வளோ நாள் இப்படி ஒன்று ஏன் எங்களுக்கு இல்லை. I mean, there's a lot of people that have like bank accounts and stuff like that. So அப்படி எங்களுடைய ஆக்கள் வளர்ந்துருக்கீங்க, எங்களுடைய மக்கள் இங்கே இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி இவ்வளோ ஒரு நிலைமைக்கு நல்லா வந்திருக்கீங்கன்னு பார்க்கும்போது அது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஆனால் அது ஒரு தனிநபர் என்ற வெற்றி தான். அது எங்களுடைய கம்யூனிட்டியை சார்ந்த ஒருவராக இருந்தாலும் ஒரு தனிநபர் என்ற ஒரு முயற்சி, அவருடைய ஒரு வெற்றி. அதில் நாங்கள் பங்கெடுத்து நாங்களும் அதில் அந்த வெற்றியை கொண்டாடுற மொழியே. பட் ஒரு கம்யூனிட்டியாக வந்து எங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக தேவை. லைக் யூ செட் ஏர்லியர், இங்கே ஒரு 4 லட்சம் 5 லட்சம் தமிழ் மக்கள் இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து இப்போ ஈழத்தமிழர்கள் மட்டும் இல்லை, தமிழக தமிழர்களாக இருந்தாலும் சரி, மலேசிய தமிழர்களாக இருந்தாலும் என்ன தமிழன்டா தமிழ் அப்படி நாங்கள் பார்த்து அந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டரை வந்து நாங்கள் அப்படி தான் பார்க்க வேணும் என்று நான் நினைக்கிறேன். அண்ட் அப்படி பார்க்கல தேர்ஸ் லைக் க்ளோஸ் டு 500,000 people in Canada now. ஸோ அப்படி பார்க்கல எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மையம் ஒன்று தேவை. இந்த மையம் அமையறதுக்கு கூட தேர் ஆர் ரூல்ஸ். அது நாங்கள் இதை பற்றி ஆராய்வனுக்கும் கூட தான் தெரியுது. நிறைய பேருக்கு இது தெரியாது என்ன நடக்குது எதுக்குன்னு கூட. ஒரு நாட்டில் ஒரு கம்யூனிட்டி சென்டர் உருவாகிறதுக்கு வந்து ஃபெடரல் கவர்மெண்ட், ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட், சிட்டி இந்த மூன்றும் இணைந்து தான் அதை நடத்தணும். இப்போ சிட்டி தான் அந்த லேண்டை கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து அந்த லேண்டை கொடுத்துருக்கணும். ஐ திங்க் இஸ் 23 மில்லியன் ஏதோ தான் ஒரு லேண்டுன்னு. அதை தொடங்கின காலம் ஐ திங்க் 2019ஆம் ஆண்டு இது இந்த பிளானிங் எல்லாம் தொடங்கினது. தொடங்கின காலகட்டத்தில் இருந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டுக்கும் இப்போக்கும் வந்து நிறைய வித்தியாசம். 50 மில்லியனுக்கிட்ட வந்துட்டு இது கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும். பட் ப்ரொவின்ஷியலும் கொடுத்துருக்கு, ஃபெடரல் கவர்மெண்ட்டும் கொடுத்துருக்கு. ஆனால் இதில் ஒரு 4வது ஒரு கம்போனன்ட் இருக்குது. ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு விஷயம் உருவாகணும் என்றால் கம்யூனிட்டி இந்த 3 கொடுக்கைகளை வந்து 4வதாக இந்த கம்யூனிட்டி அதுக்கு கொடுக்கணும். கொடுத்தா தான் இது முழுமையடையும். ஸோ எல்லாரும் கொடுக்கணும், கொடுக்காம இல்லை. ஸோ ஆனால் வந்து நிறைய பேருக்கு இது சில வேளையில் விளங்காமல் தெரியாமல் இருக்குன்றது நான் அறிஞ்சோன்னே. எனக்கும் இது முதல்ல தெரியாது. இங்கே வந்து இந்த ஆர்கிடெக்சரல் மீட்டிங் ஒன்று நடக்கும். இப்போ இந்த கலை சார்ந்து நிகழ்வுகள் செய்கிற சார்ந்த ஆக்கள் எல்லாரும் போனாங்க. வைப்போம் அதில் கலைக்கும்போது தான் நிறைய விஷயம் எனக்கு அதை வைக்கணும். நீங்கள் ஒரு பாடகராக இருந்தால் ஒரு நிகழ்வு செய்தால் மினிமம் எத்தனை பேர் வருவீங்க, மேக்ஸிமம் எத்தனை பேர் வருவீங்க, அதில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணணும் சர்வீஸ்கள், இதெல்லாம் வந்து அதை ஒரு அனலைஸ் பண்ணித்தான் அதை செய்யணும். ஸோ இது நிறைய இப்போ எனக்கு அங்கே போனபடியே எனக்கு தெரிஞ்சுது, இல்லாட்டி எனக்கு தெரியாது. ஸோ இதை எப்படி தெரியப்படுத்துகிறப்ப ஒரு 10 பேர்கிட்ட கேட்கணும். அப்போ நாங்கள் ஒவ்வொருத்தராக கொஞ்சமாக கொண்டு போயிட்டோம்னா இல்லை எல்லாருக்கும் விளங்கும். அண்ட் எண்ட் ஆஃப் த டே நாங்கள் இதை யூஸ் பண்ணப்போ நான் செய்ய போகிற நிகழ்வு செய்ய போகிற இடம் கூட ஒரு கத்தோலிக்க மதத்தால் செய்யப்பட்ட ஒரு இடம், ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து செய்திருக்கணும்ல, அதைத்தான் நானும் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதே எங்களை கொண்டு இருக்கக்கூடாது என்றது ஒரு தமிழ் கம்யூனிட்டி தான் நடந்துருக்கு. அந்த தான் கட்டாயம் நடந்திருக்கும். அந்த தான் நான் முதல் ஆப்ஷன் நான் பார்த்துருப்பேன். ஒன்று தொடங்கினா தான் மிச்சம் நடக்கும். தட்ஸ் மை இந்த 2 பிரபா 55 கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்ச நாள் இருக்குந்தாண்டி. ஸோ இப்போ நாங்கள் நிறைய நேரம் காய்ச்சினாங்க பிரபா 50 இருந்தால் என்ன. ஸோ இந்த பிரபா 50 இந்த நிகழ்வை வந்து எதற்காக நீங்கள் நடத்த போகிறீங்கன்ற விஷயத்தையெல்லாம் நாங்கள் காய்ச்சினாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சி எப்போ நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது, என்னென்ன நடக்க போகுதுன்றதை பற்றி ரெண்டுமே சொல்லியிருந்தேன். ஸோ ஐ திங்க் மெயின் கொஸ்டின் now is where is it going to happen and when is it going? ஸோ எனக்கு 50 வயசு வர்றது வந்து ஜனவரி 25. இது ஸோ நான் யோசனை வந்து அதுக்கு முதல் நாள் வைக்கணும். ஸோ ஜனவரி 24ஆம் தேதி தான் வைக்கிறோம், வெள்ளிக்கிழமை தான். 6 மணிக்கு நான் வந்துட்டு ஓப்பன் தி டோர்ஸ். 6:45 I want to start the show. இப்போ 6லேருந்து 6:45 என்னென்னு கேட்டுக்கிட்டா அங்கே வந்து நிறைய மீடியாஸ் வந்திருக்குண்ணா, ப்ரொஃபெக்ட் படக்கிழந்தர்கள், வீடியோ எடுக்கிற எல்லாரும் வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் வடிவாக ட்ரெஸ் பண்ணி வந்தீங்க, நிறைய பணம் கொடுப்போம். மீட் அண்ட் கிரீட் மாதிரியா பிரபாட 50ஐயும் நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். உங்களை சேர்ந்தவர்களோடையும் நீங்கள் அதை செலிப்ரேட் பண்ணலாம். படங்கள் இருக்கும். நிச்சயமாக ஏதாவது சாப்பிட்ற பற்றி ஷோட்டீஸ் இருக்கும். ஏன்னா அன்றைக்கி இந்த மாதம் வந்து குளிர் மாதம். ஸோ டீ காஃபி கட்டாயம் இருக்கும்.
ஸோ அதான் அந்த 3/4 மணி நேரம் செஷன் என்ன பற்றி. ஸோ அதுக்காக இப்போ 6:30 சோதரங்கள் நான் 6:40 வந்தால் காண டக்குனு சீட்டில் இருக்கலாம் வந்து நினைச்சு அப்படி வந்துடாதீங்க. 6 மணிக்கே அங்கே வாங்கும். தட் வில் அந்த 45 மினிட்ஸுக்கு உங்களுக்கு பிரபாவை மீட் பண்ணி நேராக கதைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. எல்லாடிக்கும் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு தான் அவரை பிடிக்கலாம். நாங்கள் ஸ்டேஜில் அவரை ஏற்றினா போய் நிறக்க முடியாது, நிகழ்ச்சி ஓடி மட்டும். அன்றைக்கு முடியாது. So that will be the only time you will have unless you stay at the bitter end to meet Prabha and get a picture with him. But you have to. And which I was just about to say that. கண்டிப்பாக முக்கியம். அது கண்டிப்பாக இருந்துட்டு போகணும். இந்த நிகழ்ச்சி வந்து நான் நான் கடைசி வரைக்கும் சொன்னால் நிகழ்ச்சி முடியும் எல்லாம் தான் பேக்கப் பண்ணி வழியில் அதை மட்டும் தான் முடியும் மட்டும் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். மெயின் திங் பார்த்தீங்கன்னா பிரபா 15 ஜேர்னியை நாங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கல வந்து நான் என்னோட அந்த நம்ம இதுலேயே சொன்னேன் ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, பஜன் ஃபேமிலி, மியூசிக் ஃபேமிலி, வெர்விஷர்ஸ், ஃபேன்ஸ் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரக்சர் பண்ணி இதில் எத்தனை பேர் நீங்கள் வர்றீங்கன்றதை பொறுத்து தான் தெரியும் நான் உங்களோட உள்ள இருக்கிறேன்ன்றது இருக்குது. ஸோ இது இன்டெரக்ட்லி பிரபா 50 நான் என்னை பற்றி ஐடென்டிஃபை பண்ண போகிற டைமாக இருக்கலாம். ஃபார் ஷுர். பட் இதில் இப்போ முக்கியமாக சொன்னீங்க இந்த உங்களுடைய ஃபேமிலி கேட்டகரியிலே நிறைய இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பிரபா வந்து எல்லாருக்குமே உதவி செய்யணும்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இந்த நேரத்தை வந்து நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்து அவருக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்பி பண்ணக்கூடிய மாதிரி ஒரு நிகழ்வாக இது அமையும். அவருக்குன்றதுக்கு அப்பால் எங்களோட கம்யூனிட்டிக்கு மற்றது இந்த பிரின்சஸ் மார்கரெட் கேன்சர் ஃபவுண்டேஷனுக்கும் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரபா ஏற்படுத்தி தாரார் இந்த நிகழ்ச்சி ஊடாக. ஸோ இட்ஸ் டைம் டு நாட் ஓன்லி கிவ் பேக் டு பிரபா ஃபார் ஆல் த குட் he has done for us and all the support he has given us over the past 20 years and in Canada. ஸோ இது உங்களுக்கான நேரம். பிரபாவை வந்து நீங்கள் ஆனர் பண்ணுறதுக்கும் அவருக்கான ஒரு சப்போர்ட்டை கொடுக்கறதுக்கான நேரமாக இது அமையுது. ஆப்வியஸ்லி ஒரு உதவியை நாங்கள் செய்யும் போதோ இல்லாட்டி இந்த ஒரு ஆட்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவு வழங்கும் போது நாங்கள் ஒரு ரிட்டர்னாக எதுவும் எதிர்பார்க்காம தான் அதை நாங்கள் செய்வோம். அண்ட் Prabha mentioned something very important. All the good you do, it will come back to you in different forms. இப்போ நான் பிரபாவுக்கு ஒரு நல்லது செய்தால் அவர் தான் எனக்கு திருப்பி நல்லது செய்யணும்னு அர்த்தம் கிடையாது. அந்த நான் செய்த நல்லதை வந்து எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து வேறொரு ரூபத்திலேயோ வேறொரு விஷயம் ஊடாகவோ எனக்கு அது திருப்பி வரும். ஸோ this is the time you get though to give something back to Prabha, and I think everybody should take it seriously, especially the music family, I would say. And மியூசிக் ஃபேமிலிக்கு பிரபா நிறையவே செய்திருக்கிறார், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறார், உங்களோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறார், உங்களுக்கான வாய்ப்புகளை நிறைய அமைச்சு கொடுத்துருக்கிறார். இது வந்து ஒரு எங்கள் வீட்டு நிகழ்வனை நாங்கள் நெச்சுக்கொண்டு எங்களுக்கு இந்த பலத்தட்டில் இன்விடேஷன் வச்சு கூப்பிட தான் நாங்கள் வரவோம் வண்டி இல்லாமல் பிரபாக்காக நாங்கள் வரணும் நெச்சு நீங்கள் வரணும், நீங்கள் உங்களுடைய ஆதரவை வழங்கணும். அப்படி உங்களுக்கு வர முடியாமல் போனால் you can still contribute to this noble cause and make your donations. ஸோ என்ன கேட்டால் இப்போ இங்கே வந்து நிறைய நிகழ்ச்சிகள் செய்கிறாக்கள் நிறைய பேர் சொல்லிவிடும் வந்து என்னென்னா கலைஞர்கள் பாடாட்டி அந்த ப்ரோக்ராமுக்கு வர்றேல என்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டு இங்கே நிறைய பேர் எனக்கு சொல்லிக்கல. நான் சொன்னேன் இல்லை அப்படி இல்லை, அவைகளுக்கு வேறு ஏதாவது நிகழ்வு இருக்குமென்னு நான் இருக்கேன். இந்த நிகழ்வில் வந்து நான் உண்மையாக எதிர்பார்க்குறேன் வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கிறோம்ன்றதை கட்டாயம் காட்டணுமன்றது தான் என்னுடைய ஆசை. இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் நான் சொல்கிறேன். என்ன நாங்கள் எல்லோரும் ஒன்று தான், யாரையும் விட பெருசும் கிடையாது சிறுசும் கிடையாது, ஒவ்வொருத்தரும் ஒரு லெவலில் இருக்கிறோம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் இல் பி ஹாப்பி ஃபார் மீ. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு see them. சரி, நீங்கள் அப்போது இப்போ டேட்டையும் டைமையும் சொல்லிட்டீங்க, நிகழ்ச்சி எப்போ தொடங்கும்னு சொன்னீங்க, எங்கே நடக்க போகுது? எஸ், அதில் சொன்ன நீங்கள் எங்கள் இடம் சொல்லல, இடத்தை சொல்லல, என்ன இடம் சொன்னேன். ஸோ இது வந்து நினைக்கிறேன் ஒரு இசை நிகழ்ச்சி இங்கே தான் முதல் தரம் நடக்க போகுது. ஆனால் மாக்கத்தில் தான். இட்ஸ் கால் பீப்புள்ஸ் தியேட்டர். இட்ஸ் இன் எஸ்னா பார்க் ரோட் அண்ட் வுட்பைன். ஸோ நிறைய பேர் வுட்பைன் ஒன்று எங்கேன்னு யோசிக்காதீங்க, மாக்கத்தில் தான் இருக்குது. இது ஒரு தியேட்டர். ஸோ 700 people இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியோடு இருக்க தியேட்டர். வெரி பியூட்டிஃபுல் தியேட்டர். நான் போய் பார்த்தேன், நான் உள்ளுக்குள்ளே எனக்கு அதை பார்த்து ஒரு ஷோ செய்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அதுதான் இடம். 22 எஸ்னா பார்க் ரோட், அதுதான் அட்ரஸ். அண்ட் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா இடம் இந்த அட்ரஸும்
ஹோல்டர் இந்த பேர் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்துலேயும் இது வரும். ஸோ நோ ஒன் கேன் மிஸ் இட். அண்ட் லைக் ஐ சே இப்போ 700 கெப்பாசிட்டி சொன்னவர், இப்போ நாங்கள் மியூசிக் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து, அதாவது மியூசிஷியன் சிங்கர்ஸ் எல்லாரும் வந்தாலே அதில் அரைவாசி வந்துடணும். And he suddenly mentioned there's like about 150 female singers and மேலேயும் சேர்த்து மியூசிஷியன்ஸையும் சேர்த்து அதில் 300 மினிமம் வந்துடணும். ஸோ I'm expecting all of you to come there and support this man. He has done so much for us, and this is the time to give back. I will say this sentence probably another 10 times before we finish today, but it is really time to sing and think about it. உங்களுக்கு வந்து வர முடியாட்டிக்கும் you can still contribute towards the cause of this event, right? இந்த fundraising event என்னதுக்காக செய்கிறீங்கன்றதை வந்து நாங்கள் இப்போ விரிவாக சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஹீ இஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் எனி கிஃப்ட்ஸ். நீங்கள் கிஃப்டாக கொடுக்க நிற்கிறத வந்து நீங்கள் காசாக ஒரு டொனேஷனாக வந்து அதை நீங்கள் வழங்கலாம். அண்ட் உங்களுடைய பங்களிப்பும் பிரபா ஊடாக வந்து இந்த 2 நோபல் காசஸுக்கும் போய் சேரும். அதாவது த பிரின்சஸ் மார்கரெட் கேன்சர் ஃபவுண்டேஷன் அண்ட் தமிழ் கம்யூனிட்டி சென்டர், விச் இஸ் வெரி மச் நீடட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் இந்த நிகழ்வுக்கான டிக்கெட்ஸை எப்படி வாங்கலாம், இந்த டிக்கெட்ஸுக்கான விலையில் எப்படி இருக்க போகுது, அதே நேரம் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாமல் போனால் நீங்கள் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் என்ற விஷயத்தை பற்றி இப்போ பிரபாவும் சபேஷனும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் இப்போ கொஞ்ச நேரம் வாய் மூடிக்கொண்டிருக்கிற ஒரு நல்ல தருணம். ஓகே, முதல்ல வந்து நிகழ்வு வந்து நான் 2-3 காம்போனண்ட்டாக வச்சுருக்கேன். ஃபைனான்ஷியலி எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம்ன்றது. நம்பர் 1, ஸ்பான்சரிங் த ஈவெண்ட். ஸோ ஸ்பான்சர் பேக்கேஜ் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ண நான் கட்டாயம் கொடுப்பேன். என்ன பேக்கேஜ் வந்து $500 இருந்து நீங்கள் $10,000 வரைக்கும் எனக்கு தரலாம். அதுக்கு மேலேயும் தரலாம். தட் இஸ் ட்ரூ. ஸோ ஸ்பான்சர் இஸ் தேட். இல்லை நீங்கள் டிரெக்டாக வந்து இந்த 2ல் ஏதாவது ஒரு நோபல் கோர்ஸுக்கு நீங்கள் கொடுக்கணுமெண்டா நீங்கள் அந்த செக்கை வந்து அதுக்கு எழுதிட்டு என்னிட்ட தரலாம். நான் அதில் வச்சு அதோட சேர்த்து கொடுப்பேன். ஸோ அது ஒரு முறை. 2 வந்து இப்போ நீங்கள் தச்சலாம். எனக்கு தெரியும், என்னோடய கதைத்தை க்ளோஸ் ஆன கொஞ்சம் பேர் வந்து அந்த டைம் நாட்டில் இல்லைங்க. ஸோ அவைக்கு நான் சொன்ன விஷயம் வந்து இந்த prabha25@rogers.com இது என்னுடைய இமெயில் அட்ரஸ். இதுக்கு வந்து நீங்கள் இமெயில் பண்ணினால் உங்களோட பேரோட, ஸோ தட் எனக்கு தெரியும் யார்கிட்டேருந்து இது வருது, என்ன அமௌண்ட்ன்றது எனக்கு தெரியும். ஸோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக எனக்கு வரும். ஸோ நான் இதை வந்து ஒரு டொனேஷனாக அதுக்குள்ளே எடுப்பேன். நான் டிக்கெட் வந்து நான் வந்து விஐபி, விவிஐபி அண்ட் தென் ஜென்ரல் டிக்கெட்டுன்னு வச்சுருக்கேன். ஸோ ஜென்ரல் டிக்கெட் வந்து $30 தான் நான் போட்டிருக்கேன். அதே நேரம் விஐபி 100க்கும் விவிஐபியை வந்து $200 போட்டிருக்கேன். எனக்கு நான் முதல்ல சொன்னேன், எனக்கு ஃபேமிலி இப்படி வரைக்கும் நிறைய பேர் இருக்கணும். ஸோ இதில் எந்த முறையிலையும் இதெல்லாம் நீங்கள் வந்து அகெயின் இதுக்கான டிக்கெட்டை வந்து நீங்கள் என் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போதைக்கு வந்து நாங்கள் என்னட்டு எடுக்கிறது இல்லாட்டி ஆன்லைனில் வாங்குறேன்னு வச்சுருக்கிறோம். ஸோ ஆன்லைனில் வாங்கும்போது நீங்கள் டிரெக்டாக அந்த இமெயில் அட்ரஸ் prabha25@rogers.comக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினால் நான் அந்த டிக்கெட்டுக்கான இதை வந்து உங்களுக்கு எப்படி கொடுக்குறேன்றதை நான் தெரியப்படுத்துவேன். இல்லை நான் ஃபிசிக்கல் டிக்கெட்டை கூட நான் உங்களுக்கு உடனே இமெயில் மூலமாக அனுப்பிவிடலாம். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் அந்த நம்பர் இருக்கும். அகைன் நான் முதல்லேருந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து நான் வந்து அந்த ஸ்ப்ரெட்ஷீட் பர்சன் உண்டு. ஸோ நீங்கள் யாரெல்லாம் பேர் தந்து என்னென்ன வாங்குறீங்களோ உங்களோட டிக்கெட் நம்பரோட வாசலில் ஒரு 2-3 பேர் இருப்பினும் அவைகள்கிட்ட உங்களோட டிக்கெட் உங்களோட பேரில் கட்டாயம் இருக்கும். நீங்கள் என்னட்ட இந்த ஃபிசிக்கலாக எடுத்துக்கொள்ளாட்டி நீங்கள் இமெயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கல ஆப்வியஸ்லி உங்களோட ஃபுல் பேரை போட்டிங்கன்னா Prabha will send back an email with your ticket number and நீங்கள் ஃபுல் நேமையும் டிக்கெட் நம்பரையும் உங்கள் அந்த வாசலில் டிக்கெட் கவுண்டரில் சொன்னீங்கன்னா they will have all the information. It's very simple, nothing crazy. மற்றது Prabha இப்போ சொன்ன இவ்வளோ இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் இப்போ இந்த சொன்ன 2 minutesக்குள்ள மறந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் you can go to a website and there's all the informations there. அது என்ன வெப்சைட்ன்றதை சபேஷன் சொல்லுவார். prabha50.info. அதில் we are daily updating certain information. இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல ஒரு விஷயம், இப்போ நீங்கள் எத்தனை டிக்கெட்டையும் மென்ஷன் பண்ணி விட்டீங்கன்னா you don't have to put everyone's name, I think, right? எத்தனை பேர் மென்ஷன் பண்ணி அதுக்குரிய அமௌண்ட்டை நீங்கள் சென்ட் பண்ணி விட்டீங்கன்னா ஸோ ஏன்னா நீங்கள் இப்போ $300 நீங்கள் அனுப்பினீங்கன்னா it could be 10 general admission or it can be 3 VIP tickets. So please make sure you also mention how many tickets you want for whatever amount you're sending. So அந்த இன்ஃபர்மேஷன் இஸ் குட்.
வெப்சைட்டில் வந்து prabha50.info. ஸோ மெயினாக என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கே இருக்குன்றால் இந்த ப்ரோக்ராமோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், எங்கே நடக்குது, எப்போ நடக்குது, எத்தனை மணிக்கு நடக்குது, என்னென்ன நீங்கள் எதிர்பார்க்கலாமன்றதெல்லாம் இருக்குது அதில். அதே நேரம் நாங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தோம். ஏன்னா இந்த டைமில் நான் அதை நிச்சயமாக சொல்ல வேணும்னு நினைக்கிறேன். அந்த நாள் வந்து ஒரு ஸ்னோய் டே அப்படி இருந்தால் நிறைய மீடியாக்கள் வந்து எங்களுக்கு அதுக்குள்ள உதவி செய்திருந்தார்கள். ஸோ இந்த டைமில் வந்து நான் அவர்களுக்கு கட்டாயம் நன்றி சொல்லி ஆகணும். ஸோ இங்கே இருக்கிற டொரண்டோ சார்ந்த மீடியாஸ் எல்லாருமே வந்து அந்த அந்த நிகழ்வுக்கு வந்து வராதவர்களும் அடுத்த நாள் அந்த படங்களையும் போட்டு ஆர்டிகல்ஸ் போட்டு இப்படி இது கொண்டிருக்கணும். ஸோ இன்றைக்கு வரைக்கும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன்னு வந்து ஷேர் பண்ணினோம். நான் எல்லாரையும் தனித்தனியாக பேர் சொல்ல முடியாது, ஆனால் இந்த நேரத்தில் வந்து நான் அவர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், like I said, this guy is all about networking and bringing people together. ஸோ இதில் வந்து எக்ஸ்க்ளூசிவிட்டி என்ற ஒரு விஷயம் இருக்காது. இது ஒரு கூட்டு குடும்பமாக இது ஒரு சக்ஸஸாக நாங்கள் அமைச்சு கொடுக்கணும் பிரபாக்காக. ஸோ எல்லோரும் ஒன்றிணைஞ்சு நீயா நானா ரெண்டு வேறுபாடு பார்க்காம ஒன்றாக நின்று வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சியை வந்து அமைச்சு கொடுக்கணும் பிரபாக்கு. அடுத்ததாக வந்து இதில் நீயா நானான்னு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக சில விஷயங்களை வந்து பிரபா இதில் பிளான் பண்ணியிருக்கிறார். அதாவது இந்த லைவ் கான்சர்ட் என்ன மாதிரி நடக்க போகுது, என்ன நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஆப்வியஸ்லி பிரபாண்டாலே இசை என்றது எங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு இசை மூழ்கிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்க போகுது. ஸோ என்னென்ன மாதிரி நிகழ்ச்சிகளை நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்று நான் ஒரு ஸ்டூபிடான கேள்வியை நான் கேட்க விரும்பல. இட்ஸ் கோனா பி a live concert and an album launch as we already mentioned. So இந்த live concert எப்படி இருக்க போகுது, இதில் யார் யாரெல்லாம் பங்கேற்ற போறணும், பாட போறணும், இதை பற்றி ஒரு சொல்லுங்க. ஸோ ஷோ அண்டு வரைக்கும் வந்து இட்ஸ் அ ஃபுல் லைவ் பேண்ட். இதில் வந்து 2 செக்மெண்ட் நான் யோசிச்சிருக்கேன். ஒன்று வந்து லைவ் பேண்ட் அண்ட் ஃபுல் பீஸ் பேண்ட், ஒரு 7 to 8 பீஸ் பேண்டோட ஒரு இது இருக்குது. அதே நேரத்தில் இந்த காலத்தில் வந்து இந்த பியானோவோட செய்கிற செஷன் வந்து ஒரு அன்பிளக் செஷன் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ தேர் இஸ் கோயிங் டு பி a grand piano செஷன் உண்டு. ஸோ அந்த செஷன் ஒன்று இருக்கும். இதில் வந்து எனக்கு முக்கியமான ஒருவர் வந்து தான் சீஃப் கெஸ்ட்டாக வரார். ஸோ கார்த்திக் ராமலிங்கம் என்னுடைய குரு. வழக்கமாக இவர் இப்படியானதில் வந்து முன்னுக்கெல்லாம் இருக்க மாட்டார். பட் நான் இது வந்து அவரை என்னென்னு சொல்கிறது, காலில் விழுந்து கும்பிடாத குறியாக வந்து கேட்டு கட்டாயம் வாங்கோண்டு வர்றார். அவர் வந்து இட்ஸ் அன் எக்ஸலண்ட் டீச்சர் அண்ட் அன் எக்ஸலண்ட் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர். அவர்கிட்ட அதுவும் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்குறேன் நான், ஒரு செஷனாக அது என்னோட அதுக்கிட்ட வாசிங்கன்னு. ஏன்னா ஓகே வந்துட்டு தான் இது வரைக்கும் வரையில இவர் வந்து இங்கே பாடுறது யாருன்னு கேட்டிங்க. ஸோ இதில் இப்போவே சொல்லிடுறேன், என் மகன் பாடுறார் ஆதித்யா. நாங்கள் 2 பேருமே காத்திக்குடிய மாணவர்கள். ஸோ அது ஒரு சென்டிமெண்டலாக சொல்லியிருக்கேன் நாங்கள் பேரும் இருக்கிறோம். அதே நேரம் ஆல்பம் லான்ச் இஸ் த செகண்ட் திங். ஸோ அதுக்கு வந்து இன்னும் ஆளை மறந்துட்டீங்க பாடுறது இல்லை, அதை நான் சொல்லுவேன், நான் அதை டீட்டெயிலாக சொல்லுவேன். சில வேளையில் சில விஷயம் டக்கு டக்குன்னு ஞாபகம் வரும், டக்குன்னு சொல்லிடுவேன். ஆல்பம் லான்ச்லேயும் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்க போகுது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் அந்த தமிழ் பாடல், ஆதித்யாவும் நானும் பாடின பாடல், கார்த்திக் ராமலிங்கம் கம்போஸ் பண்ணி ஸ்டீவ் அரேஞ்ச் பண்ண ஒரு பாடல். அந்த பாட்டிலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் நாங்கள் லான்ச் பண்ணுறோம் கட்டாயம். ஸோ அது உண்டு. நான் கம்மிங் டு த பேண்ட், நான் வந்து 20 வருஷமாக கனடாவில் இருக்கேன். ஸோ நான் இங்கே வந்து நிறைய பேரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். கனடாவில் இருக்கிற 99 விதமான பேண்ட்ஸோடு நான் பாடியிருக்கேன். ஸோ எல்லாரையும் ஒரே மேடையில் என்னால் பாவிக்க முடியாது. ஸோ நான் என்ன நினச்சேன்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் நான் வேலை செய்தவர்களோடு கேட்டிருக்கேன். கேட்டது யாரெல்லாம் டைம் சரியாக வந்துச்சோ அவர்களை இதில் போட்டிருக்கேன். ஸோ முதலாவதாக வந்து நான் கனடாவுக்கு வந்து ஒரு ஃபண்ட் ரைசர் தான். சாய் மந்திர் கட்டுறதுக்கான ஒரு இது நடக்கும்போது என்னை வந்து அந்த சாய் மந்திரில் சம்மந்தப்பட்டவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணார்கள் அரவிந்தனிடம். அந்த ஷோவில் நான் பாடினேன். நான் அந்த நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் அரவிந்தனுக்கு பாடிட்டுருக்கேன். ஸோ அரவிந்தனுக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி நான் சொல்லும்போது அரவிந்தன் சார் மை சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ அரவிந்தன் இஸ் தேர். நாவலன்
தபலா பிளேயர். அகெயின் நாவலன் நானும் வந்து நல்லூரை சார்ந்தவர்கள். ஸோ நாவலன்ட்ட நான் வந்து இப்படி ஒன்று செய்கிறேன்னு சொல்லும்போது நாவலன் சரி ஆல்விதே. நாவலனும் நானும் வந்து கார்த்திக் ராமலிங்கத்தோட வந்து மிகவும் க்ளோஸானாக்கள். ஸோ அந்த ஃபேமிலிக்குலேருந்து நாவலன். யாதவன் வந்து அகெயின் நல்லூர். யாதவன் கனடாவில் பிறந்த பிள்ளை. ஆனால் யாதவனுடைய அப்பா வந்து நல்லூரில் வந்து சாய் இல்லம் என்று சொல்லி ஒரு சாய் மந்திர். நான் பாடத் தொடங்கினதுக்கு சாய்பாபாவோட பஜன்ஸ் தான் காரணம். அங்கே தான் என்னுடைய ஆரம்ப பாடல்கள் தொடங்கினது. ஸோ அந்த சாய் இல்லத்தோடு எனக்கு வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். பேக்கோமே அப்போ ஒரு கனெக்ஷன் அங்கே இருந்துருக்கு எங்களுக்கு. யாழ்ப்பாணத்தில் இருந்து நல்லூரில் இருந்து நான் அங்கே போனது. அங்கே வசந்தன் அண்ணாண்டுறால் ஹார்மோனியம் வச்சு தான் எனக்கும் என்னுடைய சகோதரி சங்கீதாக்கும் வந்து பஜன் சொல்லி கொடுப்பார். ஓகே ஓகே. ஸோ அந்த கனெக்ஷன் இருக்குது. ஸோ யாதவன். அண்ட் தென் பேஸ் கிட்டார் வந்து நைஜல் அகெயின் என்னோட வந்து 18 வருஷத்துக்கிட்ட என்னோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காள். ஸோ அவரிடம் நான் கேட்டேன். he said Prabha, I'll definitely come and do it for you. லீட் வந்து ஜே கிஷோர். ஜே வந்து அகெயின் இஸ் லைக் என்னென்னு சொல்கிறது, ஹீ கால்ஸ் மீ அண்ணா அண்ட் எக்ஸலன்ட் பிளேயர். கிட்டத்தட்ட ஒரு எல்லாருக்குமே அண்ணா. ஸோ ஜே கிஷோர் அண்ட் தென் ஹர்னி. அகெயின் ஹர்னி வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சைடுக்குள்ளே வந்த நாளில் இருந்து நான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு ஆள். இன்னும் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம், வாசித்து கொண்டிருக்கிறோம். ஸோ ஹர்னி இஸ் தேர். I think pretty much I covered everyone. But updates will be coming on prabha50.info. If anything changes or anything will be added. There is a question about a pad player. Again, I work with many individuals. எனக்கு சரியான கன்ஃபர்மேஷன் இன்னும் வரையில. என்னால் அவர்களுடைய டைம் பார்த்து சொல்ல வேணும், மறுபடி என்னால் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் யாதேஷ் அந்த அப்கமிங் டேலண்ட், வெரி டெடிக்கேட்டட் பிளேயர், ஹீ இஸ் தேர் ஃபார் ஷுவர். பட் என்னை வேறு யாராவது வரவினோம்னா நான் நிச்சயமாக சொல்லுவேன். பட் இவ்வளோ பேரும் கட்டாயம் இருக்கணும். அதே நேரம் பாடகர்கள் என்று வரும்போது சத்தியமாக சொன்னால் எனக்கு அது பெரிய ஒரு கன்ஃபியூஷனான விஷயந்தான். ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட கனடாவில் 500 சிங்கர் இருந்தால் இந்த 500 சிங்கர்ஸே எனக்கு தெரியும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் எனிபடி. இவரை போட்டேன் அவரை போட்டேன்னு பட் ஒரு நிகழ்ச்சியில் வந்து 15 பாட்டு செய்கிறது தான் மேக்ஸிமம் என்னை பொறுத்தவரை சரியாக இருக்கும். ஏன்னா இது வந்து தனியாக மியூசிக் பாடல் நிகழ்ச்சி மட்டும் கிடையாது. ஆல்பம் லான்ச் இருக்கு. தேர் ஆர் சம் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஐ ஃபீல் should say something. ஸோ அவையெல்லாம் கலைக்க வேண்டி இருக்கு. 15 பாட்டுன்னா அதில் உங்களை எல்லாருக்கும் ஒரு வார்த்தையை தந்தா கூடி இருக்கிற சிங்கர்ஸ் எல்லாரையும் அடக்க முடியாது. அதே நேரம் இவரை போட்டு அவரை போடாமல் விடுறதும் எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா எல்லாருமே எனக்கு க்ளோஸான ஆக்கள் தான். எல்லாரையும் நீங்கள் எல்லாரையும் வச்சு செய்கிறேன்னா நாங்கள் இது ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு வீக்கெண்ட் ஃபெஸ்டிவலும் காணாது. இல்லை 48 hours வச்சாலும் எனக்கு காணாது. ஸோ ஒரு கிரவுண்டு எடுத்து. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால் என்னுடைய சகோதரி சங்கீதா கோகுலன், இவாக்கும் என் சேம் டே பர்த்டே. பட் அவள் தங்கச்சி. ஏன்னா இதை நான் திருப்பி சொல்லணும் என்றால் அவள் அதை சொல்லுவா திருப்பி. ஸோ அவாடையும் பர்த்டே. நான் வந்து நாங்கள் என்னை விட வயது குறைந்தவ. பட் அவள் பிறந்த நாள்லேருந்து நாங்கள் ஒரு வருஷம்தான் நான் அவள் இல்லாமல் பர்த்டே கொண்டாடியிருப்பேன். நான் யூகேல இருக்கும்போது கூட ஐ ஃப்ளை பேக். ஓகே. ஸோ வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். And she is a great singer. ஸோ ஒரு ஆசிரியை. ஸோ அவள் பாடுறா இதில். அதே நேரம் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஆதித்யா பாடிக்கொண்டிருக்கிறார். பட் நிறைய பேருக்கு அவர் சினிமா பாடுறது பெருசாக தெரியாது. அவரை வந்து கனானோட நிகழ்வில் வந்து ஒரு 6-7 வயசு பையனாக வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடித்தான் தெரியும். ஸோ அவரை இப்போ வந்து 17 வயசு முடியுது அவருக்கு. ஸோ யங் அடல்ட், பிரிங்கிங் ஹிம் டு த இண்டஸ்ட்ரி அண்ட் ஷோயிங் ஹிம் he can sing.
That he can, and you will all witness that. Yeah. ஸோ அது வந்து இசை நிகழ்ச்சியின் ஒரு சாராம்சம். பட் ஆல்பத்தில் என்னென்ன பாட்டு இருக்குது, யார் யார் கம்போஸ் பண்ணியிருக்கிறோம், இதை பற்றி நாங்கள் சொல்லாமல் வர்றது நல்லம். ஏன்னா எங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு இன்னும் தெரியாது. பட் இது வரைக்கும் வேலை செஞ்ச ஆக்களை பற்றி நம்ம அது சொல்லலாம். ஸோ இவர் இருக்கார் இங்கே ஸ்டீவன்றவர். பட் நான் கனடா விட்டு நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வலிக்கிட்டேன் என்றால் கொழும்புலேருந்து வலிக்கிட்டா. மோகன்ராஜ் அண்ணாவோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அருந்ததி மிஸ்ஸுடைய புதல்வர்கள் ஷாமலன் அண்ட் சாரங்கன் இவங்க 2 பேரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். செல்வராஜா மாஸ்டர், ஜவாயர் மாஸ்டர், ஃபயர்ஸ், இவ எல்லாரோடையுமே நான் அங்கே இருக்கும்போது மெல்லிசை சார்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். கனடா வந்ததுக்கு பிறகு முக்கியமாக சொல்கிறேன்டா ஸ்டீவ் கிளிஃப், ஜெகன் ஃப்ரம் மொன்ட்ரியால், தினேஷன், ரமேஷ், சுதர்ஷன், ஸ்ரீ விஜய், நியூயார்க் ராஜா, கார்த்திக் ராமலிங்கம், ஃபயர்ஸ் அகெயின் கனடாக்கில். யாரையாவது மிஸ் பண்ணியிருக்கேனா? That's the scary part when you do this for a long time. Yeah. I mean, நான் வந்து இது அகெயின் என்னுடைய குரு சொல்லி தந்த ஒரு விஷயம். நான் முதல் அவர்கிட்ட கிளாஸ் தொடங்கும்போது நான் வந்து குருவை தேடிட்டு இருந்தேன். ஒரு காலகட்டம் வந்து நான் கேள்வி ஞானத்தில் பாட தொடங்கின ஒரு ஆள் தான். எங்களுடைய ஃபேமிலி மியூசிக்கில் இருந்தாலும் என்னுடைய தாத்தா ஒரு புல்லாங்குழ கலைஞர், சித்திமார் பாடுறது என்றால் பன்னிசை செல்விகள் அப்படின்னு நல்லூரில் கூப்பிடப்பட்டார்கள். ஸோ அந்த இசைன்றது வீட்டுக்குள்ளே இருக்கும், கேட்போம். ஆனால் நாங்கள் இருந்து படிக்க மாட்டோம். ஸோ ஸ்கூலில் படிச்சிருக்கேன். பட் உன்னி கிருஷ்ணன் தான் என்னுடைய மானசீக குரு. இவர் தான் நான் இன்றைக்கி சினிமா பாடுவதற்கு முக்கியமான காரணம். பட் கனடா வந்ததுக்கு பிறகு ஒரு விஷயம் நானாக யோசித்தேன் என்றால், கட்டாயமாக ஒரு குரு இருக்கணும் உங்களை கைட் பண்ணுறதுக்கு. பட் எனக்கு நான் முதலே சொன்னேன், ஐ ஒர்க் வித் எனர்ஜி, ஐ ஹவ் டு ஃபீல் தி எனர்ஜி, அது என்ன செய்தாலும். ஸோ சில இடங்களில் யாராவது சொல்லினோம் இந்த டீச்சர் நல்லா இருக்குன்ட்டு சொல்லிவினோம், எனக்கு அது மைண்டில் படிக்கணும்னு தோணாது, என்ன நான் செய்ய மாட்டேன் அது. பட் கார்த்திகை வந்து எனக்கு பர்சனலாக சில ஷோஸ்லாம் கண்டிருக்கிறேன். அவருடைய மேனரிசம், அவருடைய மனோபாவம், அவர் என்னெல்லாம் செய்வாரோ எனக்கு பிடிக்கும். ஸோ சேம் திங் வித் உன்னிகிருஷ்ணன். உன்னிகிருஷ்ணனை பிடிக்கும் என்றால் பாட்டை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அவர் எப்படி நடப்பார், என்ன ஸ்போர்ட்ஸ் செய்வார், என்னத்தை பார்ப்பார், இது எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு காலகட்டத்தில் உன்னிகிருஷ்ணன் கச்சேரி செய்வதுக்கு வருவார் அங்கே. ஸோ நான் கொழும்பில் வந்து ராமகிருஷ்ண மிஷன் அந்த ஏரியாக்கெலாம் இருக்கோம். நாங்கள் வந்து 4 மணிலேருந்து 6:30 வரைக்கும் ரோட்டில் கிரிக்கெட், இதான் எங்களோட வேலை. ஆனால் சில காலகட்டங்களில் உன்னிகிருஷ்ணன் வந்திருப்பார் அங்கே ராமகிருஷ்ண மிஷனில் கச்சேரிக்கு. அந்த பேட் பண்ணிவிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போய் அந்த ஒரு 1 hour பார்த்துட்டு வருவார், அந்த மாதிரி. ஸோ வெரி கிரேசி. அதே மாதிரி கார்த்திக்கும் அப்படி தான். எனி டைம் நான் கால் பண்ணி கார்த்திக்கிட்ட எனக்கு இன்றைக்கி ஒரு டவுட் இருக்குது, இப்படி இருக்குன்னு சொன்னால் டக்குன்னு சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆள். பாடல் மட்டும் இல்லை, பர்சனலாக கூட சில டவுட்ஸ் கேட்டால், மைண்ட் குழப்பமாக இருந்தால் இதுண்டா என்னத்துக்குமே கேட்கலாம். ஃபஸ்ட்டு அவர் என்ன கேட்ட விஷயம், வாட் இஸ் யுவர் லாங் டேர்ம் கோல், வாட் இஸ் யுவர் ஷார்ட் டேர்ம் கோல். இது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் நான் எழுதி வச்சுருக்கேன். நான் 2007 அவர்கிட்ட நான் லேர்ன் பண்ண தொடங்கினான். எழுதினேன்டா, எதுக்காக நான் மியூசிக் படிக்கிறேன், இந்த பாட்டை லேர்ன் பண்ணிவிட்டு 2 மேடையில் பாடுறதுக்கு படிக்கிறேன்னா இல்லை எனக்காக படிக்கிறேனான்றது தான் அவர் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அது பிடிச்சது. ஆக்சுவலாக நான் இசை கற்றுக்கொள்கிறது வந்து என்னுடைய லேர்னிங்குக்காண்டி தான். அதே மாதிரி சொல்லுவார் வந்து, எங்களை பற்றி ஒரு ரெசுமி எங்கள்கிட்ட இருக்கணும். இப்போது மற்றவர்களுக்கு கொடுக்குறதுக்கு இல்லை. இப்போ நான் ஒரு இன்டர்வியூக்கு போனேன், 30 வருஷத்தை பற்றி நான் கதைக்க முடியாது. ஆனால் ஒரு பாயிண்ட்ஸில் நான் வச்சுருந்தோம் என்றால், நீங்கள் அந்த பாயிண்ட்டை பார்த்தோன்னு எனக்கு இட் வில் கனெக்ட். ஸோ இது வந்து நான் அந்த நாள்லேருந்து எழுதிட்டு வரேன். ஸோ நான் சில வேளையில் காய்ச்சி முடிஞ்ச எல்லா நிகழ்வுலையும் விளையாங்க யாரையாவது மறந்துருந்தால் மன்னித்து கொள்ளுங்கன்னு சொல்கிறத விட, அதால் வச்சுட்டு நான் சொல்கிறதுல தப்பு கிடையாது. தப்பு இல்லையா? நான் வந்து கம்ப்யூட்டர் கிடையாது, ரைட்? இப்படி தட்டி விட்டோன்னே A to Z சொல்கிறது. ஸோ அதால் நான் எழுதி வைக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது. அதை நான் வச்சுருக்கேன் அப்படி ஒன்று செய்து. ஸோ அந்த நிகழ்வில் வந்து கட்டாயம் நான் ஒர்க் பண்ண எல்லாட்ட பேரும் நிச்சயமாக வரும். ஸோ நீங்கள் ஒரு டேட்டா பேஸ்
தட்ஸ் மை அவர் நேச்சர். ஒரு டேட்டா பேஸ், அவர் ஒரு நடமாடும் MP3 லைப்ரரி. நேச்சர், மை நேச்சர் இஸ் லிரிக்ஸ் விக்கிபீடியா. அது லிரிக்ஸ் விக்கிபீடியா, லிரிக்பீடியா. இல்லை, அகெயின் இட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ், யுவர் சரௌண்டிங். என்னுடைய அப்பா அப்படியான ஒரு ஆள் தான். எல்லாம் டைப் பண்ணி எங்கே போகிறேன்னு எங்கே வாரேன்னு எல்லாம் வச்சுருப்பார். பிரிண்டட் தான். Good. So we learned a lot about your event today. We understand what this event is about and என்ன காசுக்காக நீங்கள் இதை வந்து டெடிகேட் பண்ணுறீங்க, அதை பற்றியெல்லாம் விரிவாக காய்ச்சிருக்கிறோம். ஒன் திங் ஐ வாண்ட் டு குவிக்லி மென்ஷன் as well, இந்த பேண்டில் வந்து ஒரு ஆளை நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டி இருக்குது. அதாவது எங்களுடைய ட்ரம்மரை. மை குட்னஸ். எஸ். ஏன்னா அவரை நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கான ஒரு காரணம் வேறு இருக்குது. இவர் கதையே ஞாபகம் வந்தேன்னு எனக்கு தெரியும். அதையும் சொல்லுங்க. அவரும் ஒரு ட்ராமர். ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது பேண்டில். அகெயின் ஓகே, ஸோ கனடா இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கு ஒருத்தர் வந்தோம்னா நாங்கள் வந்தோடனே காரோட வர்றது கிடையாது, இப்படியெல்லாம் கிடையாது. நான் வந்து முதலாவது பாடினது அரவிந்தன் சொன்னேன். அதே மாதிரி எனக்கு ஃபயர்ஸை வந்து கிளம்புலேருந்தே தெரியும், நான் ஜிங்கிள்ஸ் எல்லாம் பாடியிருக்கேன். ஸோ ஃபயர்ஸ் வந்து திங்க் சிவராத்திரி நினைக்கிறேன் ஏதோ ஒன்றுக்கு வந்து ரிச்மண்டில் டெம்பிளில் வந்து ப்ளே பண்ணுறது. ஸோ அதுக்கு நான் போய் பாடினேன். அந்த ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் கேட்டால் நாங்கள் ஸோ அங்கே வந்து நான் டிஎம்எஸ் பாடுற ஒரு பாடகரை மீட் பண்ணேன். ஸோ சிங்கராஜனா. இவர் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கம்பீரமாக இருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான தமிழில் சொல்லுங்க. நான் வந்து பார்த்தோன்னே யார் இவர் என்று தான் நான் யோசிச்சது. ரைட், பாடும்போதும் அவருக்கு அந்த கம்பீரம் இருக்கும். ஸோ இவர் வந்து நான் வந்த காலகட்டங்களில், அந்த காலகட்டங்களில் ரிஹர்சல் எல்லாம் நான் இருந்தது ஸ்காப்ரோவில், மிஸ்ஸிசாகா, பிரம்டன்லாம் நடக்கும் ரிஹர்சல். இவர் என்ன வந்து ஏற்றிட்டு போவார், தம்பி நீங்கள் நல்லா பாடுறீங்க வாங்கோ என்று சொல்லி தானே கூட்டிகிட்டு போய் கூட்டி கொண்டு வந்துலாம் விடுவார். இவர் இந்த பிள்ளைகள் கூட வந்து என்னோட வந்து சரியான அட்டாச்சாக இருந்தவர்கள். ஸோ அவருடைய மகன் கலையரசன் இஸ் பிளேயிங் ட்ரம்ஸ் நவடேஸ் அண்ட் இஸ் எக்ஸலன்ட் ட்ரம்மர். ஸோ கலையரசன் உங்களை போட்டது வந்து உங்களோட ட்ரம் பிளேயிங் கிடையாது, அதுக்குந்தான் அது முக்கியமானது. ஆனால் உங்களோட அப்பா தான் இதுக்கு முக்கிய காரணம். நான் I wanted to, when I said 30 years of music and I want to revisit to myself, I wanted to give that gratitude towards certain people that made the difference in my life. Okay, so now we covered everyone. Okay, so I think we are coming to an end today because Indian episodeல வந்து நாங்கள் முக்கியமாக காய்க்க இருந்த விஷயம் வந்து பிரபா 50 and everything around it, and to conclude that 24ஆம் தேதி இந்த நிகழ்வு நடக்க இருக்குது. இது எங்கே நடக்க போகுது, என்னென்ன நிகழ்வுகள் இருக்க போகுது, என்னதுக்காக இந்த நிகழ்வை டெடிகேட் பண்ணி பிரபா செய்கிறார் என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் prabha50.info நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம், தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ கடந்த 30 வருஷத்துலேயும் வந்து 1000க்கு மேற்பட்ட நிகழ்வுகளில் வந்து பிரபா பாடியிருக்கிறார். ஆனால் இதுதான் முதல் தடவையாக தனக்கென்ற ஒரு மேடையை அமைச்சு தன்னுடைய இசை பயணத்தை பற்றி உங்கள் எல்லாருக்கும் எடுத்து காட்ட போகிறார். அது ஒரு நிகழ்ச்சியூடாகவும், ஒரு இசை நிகழ்ச்சியூடாகவும், ஒரு ஆல்பம் லான்ச் ஊடாகவும் வந்து தன்னுடைய இந்த பயணத்தை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறார். அண்ட் யூ வில் ஆல் கான்ட்ரிபியூட் டு த நோபல் காஸ். ஹி இஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் எனி கிஃப்ட்ஸ். நீங்கள் அவருக்கு கிஃப்ட்டுக்கு அண்டு வச்சிருக்கிற அந்த அமௌண்ட்டாகவே நீங்கள் இந்த 2 காசுக்கும் கொடுத்துருங்கோ. தட் இஸ் வாட் ஹீ எக்ஸ்பெக்ட்ஸ். ஸோ அகெயின் ஹீ இஸ் ஜஸ்ட் டூயிங் லைக் எ செல்ஃப்லெஸ் ஆக்ட் ஹியர், அண்ட் that is something that I always admire about Prabha, and my support will always be there for you, more than 100%. One person I will always do anything without any questions asked is Prabha, and he's like that with everyone. And that is what makes Prabha, and we will all support you, and we will make this a grand success and make sure the amount goes close to the 6 digits. I'm hoping that too. Should be a high 5 digits, or should touch the 100,000.
That would be great if we get that done. That is what would make this entire event a big success. And எங்களுடைய ஒரு contribution இருக்கும் பிரபாண்ட் இந்த நிகழ்வு அந்த சக்ஸஸை ரீச் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஃபைனலாக ஏதாவது சொல்ல விரும்பினீங்கன்னா சொல்லலாம். Make this Prabha 50 a memorable one for me, and I will make sure that I'll make it a memorable one for you guys. Like Steve said, like, you know, நீங்கள் வந்து வரணுமன்றதான் என்னுடைய ஆசை. வாங்கோ கட்டாயம். So I wanted to have a full house on the show. Suppose நீங்கள் இந்த நாட்டில் இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறீங்களன்னு சொன்னால் contribute towards this, and this will make a huge difference. And என்ன போல் வந்து இருக்கிற சக மனிதர்களோ சக கலைஞர்களும் வந்து இதை மாதிரி செய்யணும். அண்ட் எல்லாருக்குமே ஏதோ ஒரு நீட் இருந்தோன்னு தான் இருக்குது உலகம் முழுக்க. நாங்கள் ஒரு லெவலில் இருக்கிறோம்னா நாங்கள் முதல்ல அதுக்கு சந்தோஷமாக இருக்கணும். எங்கள் போல் இருப்பவர்கள் சந்தோஷமாக இருக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. அதே நேரம் எங்களை கீழே இருக்கிறவரால் நாங்கள் தூக்கி விட முடியும் என்றால் be that person. That's all. Awesome. Thank you. So கடைசியாக வந்து இன்னும் ஒரு ஆள் வந்து ஒரு few words சொல்ல போகிறார். Not only as the co-host of this podcast, also as a creative director and சொல்லலாமே நேர இவர் தான் இந்த 2 பேருக்கும் வந்து நித்திர கிடையாது இந்த ப்ரோக்ராம் முடியும் வரைக்கும். ஆல் த விஷுவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த நிகழ்வுக்கு செய்ய போகிறது எங்களுடைய ஏஆர் சபேஷன் அவர்கள். நன்றி, வணக்கம். AKA SR ஃபோட்டோகிராஃபி, SR ஸ்டுடியோ. ஸோ நீங்களும் ஒரு சில வார்த்தையில் சொல்லி நீங்கள் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு முடிச்சுக்கணும். வித்தியாசமாக இருக்குன்றீங்க. So it's a very privilege to do this all artwork and stuff. So trusting me on this and putting me on board to things. We were able to do the press meet, photo shoots, and இனி வரப்போகிற இதெல்லாம் வந்து ஸ்டீவ் சொன்ன மாதிரி prabha50.info வந்துட்டு இருக்கோம். We will try to update as much as possible information there. And looking forward to it's going to be awesome show for sure. இப்போ நீங்கள் ஒன்று சொல்லிங்களுக்கு தான் பார்த்தது Prabha 50 வந்து இட்ஸ் ஷோவாக இருந்தாலும் உங்களோட கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க போகிற மாதிரி ஒரு இது இருக்க போது அது ஷோ/டாக்குமெண்ட்ரி அது எங்களுக்குமே ஐ திங்க் சொல்லல. அது இப்போ பிரபானாவே தெரியாதுன்னு சொல்லல அது. பட் அவரோட சேர்ந்து அவர்கிட்ட ஜெனியை நாங்களும் பார்க்க போகிறோம். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஷோ. ஸோ அவர் சொன்ன மாதிரி எல்லாருமே ஷோக்கு வாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் we will try to update, try to be on point. So Prabha and I will keep on posting it. And I'll assist as much as we can. So all the information will be given on the description too. So you can go, இவங்க என்னடா அலட்றத கேட்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் அதிலேயே வாசிச்சு கிளிக் பண்ணி நீங்கள் செய்யலாம். ஸோ மெயினான கோர்ஸ் எல்லாம் I think it's already covered. So that's it guys. So இன்னொரு ஷோவில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுறது AR and Steve Cliff. This is Gujala Irupam. Chilla Kadipo. Peace out. Gujala konjam irupam.